சிலது தெரிஞ்ச உடனே என்ன ஆயிரும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஆயிரும் முகமே அப்படின்றாங்க. அவங்களுக்கெல்லாம் சத்தியமே தெரியல பிரதர், சொல்றவருக்கு சத்தியமா தெரியல. இருதயங்களை மேம்படுத்தாத அறிவு புரோஜனமற்றது. எந்த ஒரு போதனையும் சிலுவையை, கிறிஸ்துவை மேன்மையாக உங்களுக்கு பார்க்க தூண்டவில்லை என்றால் அது தேவனுடைய செய்தியே கிடையாது. ஆனா நிறைய நேரத்துல பாருங்க, மக்களுடைய கான்வர்சேஷன்ல அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு ஆண்டவர் எங்க, அவர் ஏதாவது ஒரு வார்த்தையில இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அவர் தான் சென்டரா இருக்கணும். செல்ஃப் டு சேவியர், அதான் கிரேஸ். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. நாட் ஐ பட் கிரைஸ்ட். இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை தேவைப்படுது. உங்ககிட்ட இருந்தே உங்களை காப்பாத்துறாரு. இது எப்படின்னா, கடவுள் மனுஷனை படைக்கும் போது சுயமா அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே படைக்கல. அவன் ஒரு டிபெண்ட் பண்ண ஒரு நபரா வாழணும்னு தான் படைச்சார். நானாக நான் இல்லை. எல்லாருமே நான்ங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தெரியல, இந்த நான் என்பது தன்னால வரல, இது பிறப்பிக்கப்பட்டது, இது சிக்ஷிக்கப்பட்டிருக்கிறது. இது புரிஞ்சாதான் தாழ்மையே வரும். அதாவது தேவனுடைய கிருபை உங்களை ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றது இல்ல. நீங்க இருக்கிறீங்க, ராஜாவா தான் இருக்கீங்க. ஆனா நீங்க ராஜாவா நீங்களா இல்ல, உங்களை ராஜாவா அவர் வச்சிருக்கிறாரு. தட் இஸ் கிரேஸ். பவுல் பயங்கரம், தீவிரம், கொலைய பண்ற அளவிற்கு ஒரு பெரிய தீவிரவாதி. இயேசுவினால் சந்திக்கப்பட்டு வாழ்க்கை என்ன பண்ணப்படுகிறது, மாற்றப்படுகிறது. தகுதியின் அடிப்படையில பார்த்தா நம்மள என்ன பண்ணணும், ஒதுக்கிதான் வைக்கணும். ஆனா உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எப்படிங்கிறதா இப்ப பிரசங்கமே. சாதனைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, பவுல் வெளுத்து வாங்கிட்டாரு. இயேசு கூடவே இருந்து பண்ணவங்களை விட நிறைய சாதனை என்ன பண்ணிட்டாரு, செஞ்சுட்டாரு. பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல பாருங்க. ஏன்னா வெற்றி பெறும்போதுதான் நீங்க யாருங்கிறதே வெளியில வரும். இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ்க்கு எது காரணம், அந்த கிருபை. இன்னும் சொன்னா என்ன அதிகமா செய்ய வச்சதுங்கிற கிருபை மிகப்பெரிய கிரியா ஊக்கி. கிருபையின் சிந்தனை என்பது என்ன, வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் தேவ செயலோடு இணைத்து யோசிக்க பழக ஆரம்பிப்பது. அப்படி பழக ஆரம்பிச்சீங்கன்னா ரெஸ்ட்ஃபுல்லா இருப்பீங்க. நீங்க கிருபையில வாழ்றீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன். என்னன்னா, நீங்க நன்றி சொல்லிட்டே இருப்பீங்க. தேங்க்யூ தேங்க்யூங்கிறதே எதுக்கு அப்படின்னா, நம்ம பண்ணல, கடவுள் உதவினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. புதுசா பிரச்சனை இருக்கு பிரதர் அப்படிங்க, விடிஞ்சா போதும் புதுசா ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு. நீங்க அதை மனசுல வைக்காதீங்க, இதை மனசுல வைங்க. காலை தோறும் அவர் கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது. ஸோ இந்த செவ்வாய் மாலையில் கிருபையின் வெளிப்பாடுகளை குறித்த போதனையை துவக்கி இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையிலையும் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். டபுளா வந்துட்டு இருக்குது. சில விஷயத்தை தொடர்ந்து கேட்கும்போது சில விஷயம் உண்டாக ஆரம்பிக்கும். எப்போவுமே தொடர்ச்சியாய் கேட்பது ஒரு முக்கியம். சிலர் அது ஒன்று இது ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று என்னமோ கேட்பாங்க, என்ன கேட்டோன்னே மறந்து போயிடும். அதனால் இந்த சில நல்ல தேவ மனிதர்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கொண்ட காரியம், தொடர்ந்து ஒரு காரியத்தை பேசுவது. ஆமாம், அந்த மாதிரி சில நல்ல முன்னோடிகள்கிட்ட இருந்தாலும் அதை நான் கற்றுருக்கிறேன். அதனால் இயேசுவே சொல்கிறார் பாருங்களேன், என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். அப்படின்னா என்ன, கண்டினியூஸ் டீச்சிங். என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்ன, தொடர்ந்து நான் பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு டிசேபிள் ஆகிடுவீங்கன்ட்டு. இயேசுக்கு டிசேபிள் ஆகணும் எல்லாம் கவலைப்படாதீங்க, கேட்டே இருந்தீங்கன்னா ஆயிடுவீங்க. ஆமென். கேட்க கேட்க வேதவசனம் சொல்லுது பாருங்க, faith cometh by hearing and hearing by the word of God. விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் கேட்க 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 என்ன வருதான், விசுவாசம் வருதான். எல்லாம் சொல்லுங்க, கேட்பதினால் வருகிறது. எதையுமே தொடர்ந்து கேட்கும் போது அது உங்களுக்குள் உண்டாக ஆரம்பித்து விடும். சிலருக்கு தெரியாது, இந்த அருமெல்லாம் தெரியாது. ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிம்பாங்க.
ஐயோ என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தெரியலையே. நான் சொல்ல, நீங்கள் ஜெபத்துக்கு வர்றதை விட செவ்வாய்க்கிழமை வர்றது ரொம்ப முக்கியம், ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்றது ரொம்ப முக்கியம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ஏதாவது ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணோன்னு நமக்கு எல்லாமே கரெக்டாகிருன்ட்டு. அது வந்து எப்படின்னா, இழுத்துக்கிட்டே இருக்கும்போது டாக்டர் கொஞ்சம் குளுக்கோஸ் போட்டு விடுவார் இல்லையா, அது மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனவுடனே என்ன பண்ணோம், திடமான ஆகாரங்களை சாப்பிட்டாதான் நல்லாக முடியும். இயேசுவே பாருங்களேன், செத்த ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்பின உடனே பிள்ளைக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கங்காரு. என்னங்க உங்கள் பைபிள் அப்படி இருக்கா இல்லையா? நான் எழுப்பிட்டேன், இனிமேல் சோறு தண்ணி ஒன்றும் வேண்டாம் அப்படிங்களே. ஒருவேளை எதுவும் கொடுக்காமவே செத்து போச்சு என்னன்னு தெரில. எப்பா சாப்பாடுக்கு பாடு போட்டிங்களா இல்லையா, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்கள், அது அந்த மாதிரி தான். ஜெபம்ங்கிறத நம்ம என்றைக்குமே இது பண்ணலை. கடவுளுடைய வார்த்தை, சில அறிவு, சில வெளிச்சம், சில வெளிப்பாடுகள் உங்களுக்கு வந்து வரும்பொழுது பாருங்கள், நீங்களே வாழ்க்கையில் வெற்றியையும் மேன்மையும் உங்களால் பார்க்க முடியும். ஆமென். அதனால் பாருங்கள், அதனால் வந்து நேரம்லாம் ஒதுக்கி உட்காந்து கேட்கணும். பாருங்கள், நமக்கு மட்டும்தான் லாக்டவுனே கிடையாது. ஆமென். லாக்கெல்லாம் டவுன் ஆயிடுச்சு. லாக் டவுன், அதில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். ஒரு நாள் கூட லாக்டவுன் கிடையாது. ஆமென். ஆன்லைன் மூலமாக போயிட்டுருக்குது, நேர்லையும் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது, ஒரு தடையும் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அது ஒரு கிருபை பாருங்களேன். மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்கள் நம்புகிறபடியே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக அப்படின்னு தாவீது சொல்கிறான். நம்ம நம்புகிறோம் இந்த மாதிரிலாம் இருக்கணும்ன்ட்டு, அந்த மாதிரி ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஸோ நேரில் வந்து கூட தேவனை தொழுது கொள்ளும் இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ தேங்க் காட். இப்போ தொடர்ந்து கேட்குறதுனுடைய ஒரு விளைவு, அப்போது செவ்வாய்க்கிழமை அப்புறம் சண்டே கிருபையை பற்றி பேசிகிட்டே வரும்போது உங்களுக்கு அது ஒரு வெளிப்பாடாக மாற ஆரம்பிச்சிடும். வெளிப்பாடாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் அறிவு மட்டும் ஏற்பட்டுச்சுன்னா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா பைபிளில் போட்டிருக்குது, அறிவு இருமாப்பை உண்டாக்குமா. சிலது தெரிஞ்ச உடனே என்ன ஆயிரும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஆயிரும் முகமே அப்படின்றாங்க. அவங்களுக்கெல்லாம் சத்தியமே தெரில பிரதர். இப்போ சொல்கிறவருக்கு சத்தியமாக தெரில, அது அவருக்கு தெரில. பாருங்களேன், மற்றவங்கள மட்டம் தட்டிக்கிட்டு எங்களுக்கு தான் பாருங்கள், நாங்கள் தான் டேரெக்டாக போகிறோம், பரலோகத்தில் புக்கிங் போட்டாச்சு அப்படின்ட்டு இருப்பாங்க. பாருங்கள், ஏதோ ஃப்ளாட் புக் பண்ண மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க மற்றவங்களை பற்றி. அது வந்து அப்போ கிருபையை பற்றி என்ன பண்ணல, வெளிப்பாடு வரல. எப்போவுமே இருதயங்களை மேம்படுத்தாத அறிவு புரோஜனமற்றது. மூளையை மட்டும் பெருசாக்கி இருதயத்தை வளர்க்கவில்லை என்றால் அந்த அறிவினால் எந்த பயனும் இல்லை. காரணம் பெரிய ரொம்ப பெரிய மேட்ரை சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? எஜுகேஷன்னா என்னன்னா, உண்மையிலே கல்வி, உண்மையிலே அறிவு என்றால் அது உங்கள் இருதயத்தை அகலமாக்க வேண்டும். வெறும் மூளையை மட்டும் பெருசாக்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆமாம், இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. வெறும் மூளையை மட்டும் வளர்க்கிற செயல் நடந்திருக்கிறது. ஆனால் இருதயம் வளர்க்கப்பட வேண்டும். இருதயம் பெருசாக மாறணும். அதில் தான் பயன் இருக்குது. அங்கே தான் அன்பு இருக்கும், நேசம் இருக்கும். அந்த அறிவை கொண்டு 4 பேருக்கு பிரயோஜனமாக ஏதாவது என்ன பண்ணுவான், செய்வான். அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவான். இல்லைன்னா வெறும் அறிவு வந்து அவனையும் காலி பண்ணும், சுற்றியில் இருக்கிற 4 பேரை காலி பண்ண வச்சிடும். அதனால தான் அது வந்து போதனைகளுக்கும் பொருந்தும். சில நேரத்தில் சில தப்பான அறிவினால தான் சண்டை சச்சரவு எல்லா இடத்துலையும். பார்த்துருக்கீங்களா? நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போல்லோனா ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, பைபிளில் இருக்கிற ஒரு பேர். யாரும் அப்போல்லோங்காங்களாம் நினச்சிடாதீங்க, அது பைபிளில் இருக்கிற ஒரு பேர். நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்போல்லாவை சேர்ந்தவன்னு புரிஞ்சுறாங்க. நாங்கள் சிஎஸ்ஏ, நாங்கள் வெந்தய கோஸ்தே அப்படின்னு என்ன பண்ணியாச்சு, ஒரே பிரிவுகள். இவ்வளவு பிரிவு, இவ்வளவு இது. நம்மகிட்ட கேட்பாங்க, இது எந்த சர்ச்சுன்ட்டு. இது வந்து பேரே வைக்காதீங்க, இட் இஸ் ஜீசஸ் ஃபேமிலி. ஆமாம் ஆமாம், இது வந்து பெயரே இடப்படாத ஒரு சர்ச்சு. இங்கே வந்து சபை மேன்மை பாராட்டப்படுகிறது இல்லை, சபையின் நாயகர் மேன்மை பாராட்டப்படுகிறார். இயேசு மேன்மை பாராட்டப்படுகிறார். ஆமென். அவரை உயர்த்தி பேசுவோம். இங்கே வேற எதையும் உயர்த்தி பேசவே மாட்டோம். அவரை உயர்த்துவோம். அவரை காதலிப்பவர்களின் சங்கமம். ஆமென். அவரை சிநேகிப்பவர்களினுடைய ஒரு கூட்டம், ஜீசஸ் ஃபேன்ஸ் கிளப். ஆமென் என்று சொன்னால் மிகையாகாது.
ஆமாங்க, அந்த மாதிரி தான் சபை. சபைன்னா அது எங்கள் சபை உங்கள் சபை. இங்கே என்னைக்காவது யாராவது அப்படி பேசி கேட்டிருக்கீங்களா? ஏன்னா நாங்கள் அதை அது சொல்லித்தரவே இல்லை மக்களுக்கு. எங்கள் சபை உங்கள் சபை, எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்க. அந்த சபை வரட்டும் இந்த சபை வரட்டும், என்ன வேற என்னமோ நடக்குது? கடவுளுடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த மாதிரி சபையை பெருசாக பேசுறது அதெல்லாம் கிடையாது. எல்லா ஊழியத்தையும் நேசிக்கிறோம், எல்லா ஊழியத்துக்கும் உதவி செய்கிறோம். யார் என்ன போய் ஹெல்ப் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு செய்கிறதுக்கு தயார். அவங்க கிறிஸ்தவங்களாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம மதமே பார்க்கறது இல்லை, அப்புறம் எங்கேருந்து சபை பார்க்குறது? அதை தாண்டி தான் மக்களிடத்தில் அன்பையும் பரிவையும் காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படி வரலன்னா, அறிவு கொள்கை அதாவது அறிவு இருமாப்பாக மாறிடுச்சு பாருங்க. இது எங்கே இருக்குது? 1 கொரிந்தியர் 8:1 போட்டிருக்கா? அறிவு இருமாப்பை. இது நான் பாலா கோட்ஸ் அப்படின்னு போட்டுறாதீங்க, இது பைபிள். நிறைய பேர் நிறைய நேரத்தில் நம்ம இதெல்லாம் போடுறோமா, ஏதோ நம்ம சொல்கிறது போல் நினச்சிப்பாங்க நிறைய பேர். அதனால் கன்ஃபியூஷன் வேண்டாம். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சும்மா வெறும் நாங்கள் கிருபையை தெரிந்து கொண்டோம் கிருபை அப்படின்ட்டிங்கன்னா அதுக்கு பேர் கிருபையே கிடையாது. அதுக்கு பேர் கிருபை பற்றி உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரில. அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஏதோ சும்மா எங்களுக்கு அதை தெரியும் இதை தெரியும் அவரை தெரியும் இவரை தெரியும்னு மண்டையை ஏதோ பெருசாக்கிட்டு போகிறதில்ல. நிறைய காரியத்தை தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. ஆனால் சில நேரத்தில் அது கரெக்டாக இல்லைன்னா என்ன ஆகிடுது, தப்பாக போயிடுது. அந்த மாதிரி அறிவை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. பாருங்கள், ரோமர் 10க்கு வாங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, ரோமர் 10 அதெல்லாம் படிக்க போகிறோம் இன்னைக்கு. ரோமர் 10:2 பாருங்க. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. சில நேரத்தில் பாருங்க, அதனுடைய என்ன நோக்கம் அந்த அறிவு அப்படின்னு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், வீணான வைராக்கியத்துக்குள்ள மக்கள் சிக்கிக்கொள்வார்கள். இன்னைக்கு அந்த மாதிரி வீணான வைராக்கியத்தில் சிக்கிக்கொள்றதுனால தான் மக்கள் ஒருத்தர் தாழ்வாக நினச்சி, ஒருத்தர் ஒன்றுமில்லாமல் நினச்சி, தங்களை தாங்க தான் ஏதோ பெருசுன்னு என்ற ஒரு எண்ணம் உள்ள உருவாயிடுச்சு. அது கரெக்டான அறிவே கிடையாது, சரியான அறிவே கிடையாது. அப்போ உண்மையான அறிவுனா அன்புக்கும் பக்தி விருத்திக்கும் உங்களை நடத்தும். அதுதான் உண்மையான அறிவாக இருக்கிறது. அதனால தான் இந்த போதனையை கேட்கும்போது கூட நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கிருபைங்கிறது ஒரு கொள்கை கிடையாது, சரிங்களா? அது ஒரு கொள்கையே கிடையாது. அது ஒரு டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேஸ் டாக்ட்ரின் அப்படிங்கிறாங்க. நோ, கிரேஸ் இஸ் நாட் அ டாக்ட்ரின். What is grace? கிருபைங்கிறது என்ன? It's not a doctrine, it's not a subject. Grace means Jesus. கிருபை என்றால் அது ஒரு உபதேசமோ ஒரு கொள்கையோ கிடையாது. கிருபை என்றால் இயேசுவாக இருக்கிறார். ஆமென். He is grace. எல்லாம் சொல்லுங்க, அவர்தான் கிருபையா இருக்கிறார். ஆமென். ஒரு நபர், grace is a person. கிருபை என்பவர் ஒரு நபராக இருக்கிறார். அவரை பற்றிய காரியம், அவர் இறங்கி அவர் செய்த கிரியைகளை நாம் பேசுவதுதான் அந்த கிருபையா இருக்கிறது. இயேசுவை பற்றின காரியமாக அது இருக்கிறது. அதனால இது ஒரு பிரின்சிபிள்ஸ் கிடையாது, கோட்பாடு கிடையாது. ஒரு நபர், அந்த நபருக்கும் உங்களுக்கு ஏற்படுகிற ஒரு சந்திப்பு, அவரோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு, இதுதான் கிருபை பாருங்க. அதனால இது ஒரு கொள்கை கோட்பாடு மாதிரி நினச்சிக்க கூடாது. எதையாவது ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெருமைப்படாதீங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே என் கண்ணை திறந்தீங்களே ரொம்ப நன்றி. இவங்களுக்கு பாருங்க, எதாவது தெரிஞ்சுனா போதும், உனக்கு தெரியுமா அப்படின்னு இந்த கொஞ்சம் அறிவு வந்தனாலே புரியுதா? பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது சின்னதாக தெரிஞ்சிருக்கும், உடனே போட்டு ஓட்டுவாங்க 4 பேரை. பாம்பேலேருந்து நாங்கள் 2 பேர் வந்துட்டாங்கன்னா ஹிந்தியில் தான் பேசுகிறது. ஏன்னா இங்கே ஒருத்தன் அப்படியே பார்த்துருப்பான், ஹிந்தி நகி மாலும் ஹே கே பாத் கர்த்தா ஹே அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பான். உனக்கும் தமிழ் தெரியும் அவனுக்கு தெரியும், இருந்தாலும் நமக்கு ஹிந்தி தெரியுங்கிறது இவனுக்கு தெரியும் இல்லையா? ஏதாவது அப்படி புரியுது உங்களுக்கு? அறிவு மட்டும் இருந்ததுன்னா சரி, அவனுக்கே தெரியல நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு விட மாட்டோம் பாருங்க. ஏதாவது என்ன பண்ணிட்டு இருப்போம், பேசிகிட்டே இருப்போம். சிலர்கிட்ட ஏதாவது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தெரியும் அப்படி ஐயோ ஒரு மாதிரி ஆயிரும்.
ஏன்னா மண்டையில் இருக்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவன் காது என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்காங்களா? ஒன்றுமே யோசிக்க கிடையாது, ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது கட 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 கடன்ட்டு. அப்படி போயிடக்கூடாது பாருங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்குறீங்கன்னா உடனே சிலர் இன்னும் இருக்கிறாங்க, கற்றுக்கிட்ட உடனே வந்து யாருக்காவது போய் சொல்கிறது, நீ எப்படி செய்கிறாயா அப்படின்ட்டு. இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிறது நீங்கள் பிரசங்கிப்பதற்காக அல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? முதல்ல நீங்கள் அதை எடுத்து அனுபவித்து ருசித்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். ஆமென். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து அது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். செழிப்பை பற்றியெல்லாம் பிரசங்கம் ஏதோ பண்ணோங்கிறது இல்லை, செழிப்பை தேவனுடைய வார்த்தையை கேட்டு அனுபவித்ததினால் அதை சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆமென். அது மாதிரி தான் கடவுளுடைய கிருபையை வந்து என்ன பேசணும் நிறைய இருக்குது பாருங்கள். நான் இந்த நோட்டு ஃபுல்லாக நிறைய எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் நான் ஜெபம் பண்ணிட்டு வருவேன், ஆண்டவரே எனக்கு கிருபையை பற்றி என்ன புரிய வச்சுருக்கீங்களோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் பேச போகிறேன். நான் அனுபவித்ததை ருசித்து கொண்டிருக்கிறதை என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ண போகிறேன். அப்போது சில காரியத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்காக அதை யூஸ் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பயனளிக்கும் விதத்தில் அதை என்ன பண்ணணும் சொல்லலாமே தவிர நம்ம வந்து நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நடந்து கொள்ளவே கூடாது பாருங்கள். அது கிருபையை குறித்து புரியாதவர்கள் தான் அதை செய்வாங்க. ஆனால் கிருபையை புரிஞ்சு கொள்ளும்போது நம்ம அப்படி செய்யவே மாட்டோம். எனக்கு இதை வெளிப்படுத்தினதுக்காக ரொம்ப நன்றி. ஆமென். உங்களுக்கு ஒரு அறிவு கிடச்சிருக்கா, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ, எனக்கு இந்த மாதிரி ரெவலேஷனை கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு இது பண்ணக்கூடாது பாருங்கள். அது இன்னும் கிருபையை பெருக பண்ணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இன்னும் கிருபை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். பரவாயில்லையே, மண்டக்கணம் இல்லை அவ்வளோவா இல்லை, அப்போ இன்னும் ஊற்றுங்கன்னு ஊற்றிக்கிட்டே இருப்பார். ஆமென். பெருகிக்கிட்டே இருப்பீங்க கிருபையில். ஓகே, ஸோ சிம்பிளாக இருங்க, போட்டு ரொம்ப அப்படி இருக்காதீங்க. நான் சொல்கிறது வார்த்தையில் புரிதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக உள்ளே புரியும். என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது நல்லா புரியும். ஸோ தொடருவோம். இந்த கிருபை பற்றிய போதனைகளை நீங்கள் கேட்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீங்க. பல காரியம் இருக்குது அதில். கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த ரோமர்கள் நிருபம் உங்கள் பைபிள் அதான் திருப்பிக்கோங்க, அதுலேருந்து தான் நம்ம படிக்க போகிறோம். கடந்த 2 வாரங்கள் என்ன படித்தோன்னா, இந்த செவ்வாய்க்கிழமையில் போன வாரம் வந்து நோக்கி பாருங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். உலகம் என்ன சொல்லுது, பிழைப்ப பார். கடவுள் சொல்கிறார் பார்த்தா பிழைப்ப. ஸோ போன வாரம் பார்த்து பிழையுங்கள், அதை பற்றி என்ன பண்ணோம் பார்த்தோம். இங்கே கேட்குறத திருப்பியும் போய் யூடியூப்ஸில் திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஃப்ரீயாகவே அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, போட்டு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். அது ஒரு வாய்ப்பு. அது மாதிரி சண்டே வந்து காட்ஸ் விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறத பற்றி ஒரு பிரசங்கத்தை செய்தோம். கடவுளுடைய அட்ரஸே என்னது தான், கிரேஸ். கடவுளே சொல்கிறாரு, என் நாமம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தயவு பெருத்தவர்னு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஸோ அதை பற்றி என்ன பண்ணுங்க படித்தோம். ஸோ இன்றைக்கும் நாம் கொஞ்சம் தொடர போகிறோம். இந்த வெளிச்சம் பரவட்டும். ஆமென். இது கேட்க கேட்க கடவுள் மேலே ஒரு அன்பு, கடவுள் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு உங்களுக்கு உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ரோமர்கள் நிருபம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிருபை பற்றிய இந்த போதனைகளுக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் நிருபங்கள் நிறைய உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். அதில் வந்து இந்த ரோமர், கலாத்தியர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நிருபங்களாக இருக்கிறது. எல்லா நிருபங்களுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இது இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. அது மாதிரி இந்த ரோமரும் கலாத்தியரும் இந்த கிருபையை குறித்த கூடுதல் வெளிப்பாட்டை நமக்கு என்ன பண்ணுகிறது, கொண்டு வருகிறது. கலாத்தியர் எழுதப்பட்டதனுடைய இது என்னென்னா, இப்போ ரோமரில் வந்து பார்த்திங்கன்னா கிருபைன்னா என்ன, எப்படி நீதினா என்ன, பாவம்னா என்ன, தேவன்னா யார், மனுஷனுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு எது பதில், பல 100 கேள்விகளுக்கு இந்த ஒரு புக்கில் என்ன இருக்குது, ஆன்சர் இருக்குது. த புக் ஆஃப் ரோமன்ஸ் அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகளுக்கு என்ன இருக்குது, விடையை நாம் பார்க்கக்கூடிய ஒரு புத்தகமாக அது இருக்கிறது. நீ நினச்சிக்கூடாது வேத புத்தகம்னா ஏதோ ஒரு பக்தி புத்தகம் போல், எல்லா மதத்துக்கும் ஒரு ஏதோ நூல் இருக்க, ஒரு 2 இது வாசித்தோம்னா கடவுளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் போல் அப்படின்னு ஏதோ கிறிஸ்தவங்களாம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. எக்ஸாம் போகிற பிள்ளைங்களாம் படிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, 2 அதிகாரம் வாசித்துருவோம் அப்படின்ட்டு. அது மாதிரி ஏதாவது படிச்சுட்டு போயிடும், பைபிள் படிச்சுட்டு போயிடல, அப்படி கிடையாது.
அப்படி ஏதோ ஒரு நீங்கள் ஒரு 4 அதிகாரம் வாசித்த உடனே கடவுள் வந்து நோட் பண்ணிக்கோப்பா 4 அதிகாரம் அன்னைக்கு அப்படின்ட்டு அவர் ஏதோ ஒரு கணக்கு பிள்ளை வச்சு அவர் வந்து நோட் பண்ணிக்கிட்டு கடைசியில் வந்து தேவதூதனை வச்சு நோட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாரு போல் இப்படியே மைண்டில் என்ன பண்ணிடுறாங்க, யோசிச்சுட்டே போயிடுறாங்க. பாருங்க, பக்தி நல்லது, பாசம்லாம் நல்லது, இதெல்லாம் கரெக்ட். ஆனால் அப்படி இல்லை. என்ன கடவுள் பேசுகிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஆமாம், இது வந்து என்னென்னா அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். பக்தி செலுத்துவது நல்லது, ஆனால் அதுக்கு முன்னாடி இதை பற்றி புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நீதினா என்ன, பாவம்னா என்ன, சிருஷ்டிப்பு நடந்த பிறகு மனுஷனுக்குள்ள வந்த பிரச்சனைகள் என்ன, அதுக்கு என்ன பதில், என்ன பரிகாரம், எல்லாத்தையுமே பவுல் என்ன பண்றாரு, பேசுறாரு. நியாயப்பிரமாணம்னா என்ன, நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது, ரட்சிப்பு எப்படி உண்டாச்சு, இவ்வளோ என்ன பண்றாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசி ஒரு பெரிய கூட்ட மக்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக என்ன பண்ணிட்டாங்க, எழும்பிட்டாங்க. அப்படி எழும்பின மக்களை சிலர் வந்து என்ன பண்றாங்க, நீங்க வந்து கரெக்டு கிடையாது, தப்பான வழியில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்புறதுக்காக ஒரு கூட்ட மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பிரசங்கங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குழப்பமான எண்ணங்களுக்குள்ளே போன மக்களை குழப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் இந்த கலாத்தியருங்கிற புத்தகத்தை பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், எழுத ஆரம்பிக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு கிருபையினால தான் ரட்சிப்புன்னு சொன்னேன், இங்கே நிறைய பேர் வந்து உங்களை என்ன பண்ணிட்டாங்க, குழப்பிட்டாங்க, நீங்கள் வந்து இப்படி தப்பாக போயிட்டீங்களேன்னு திருப்பியும் என்ன பண்ணுறாரு, இந்த ரீஎடிஷன்ஸ் மாதிரி இந்த ரோமரில் சொன்ன அதே சத்தியங்களை திரும்பவும் ஆணித்தரமாக கொஞ்சம் காட்ட சாட்டமாக என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். இங்கே சாஃப்டாக அப்படி போயிட்டே இருக்கும். கலாத்தியர் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, ஓ ஃபூலிஸ் கலேஷியன் அப்படிங்கிறாரு, முட்டாள் கலாத்தியர்களே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விட்டு இப்படி பின்னாடி போயிட்டீங்களே, கிரியையினால் எப்படி ரட்சிப்பு வரும், கிரியையினால் ரட்சிப்பு வரும்னா கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே. அப்போ எந்த ஒரு போதனையும் சிலுவையை, கிறிஸ்துவை மேன்மையாக உங்களுக்கு பார்க்க தூண்டவில்லை என்றால் அது தேவனுடைய செய்தியே கிடையாது. புரிஞ்சா உங்களுக்கு? கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையையும் அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இயேசு வந்திருக்கே வேண்டியது இல்லைங்கிற மாதிரி தோண வச்சிருச்சுன்னா அதுதான் டேஞ்சரஸான டாக்ட்ரின், டேஞ்சரஸான காஸ்பல். ஸோ இயேசுவை மையமாய் கொண்டு சொல்லலும்படியாய் தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் எப்பவுமே கிரைஸ்ட் சென்ட்ராலிட்டி அப்படிங்கிற திங்கிங்குள்ள வந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே அற்புதமாக இயங்க ஆரம்பிச்சிடும். ஆமென். கிரைஸ்ட் சென்டர் மேரேஜ், கிரைஸ்ட் சென்டர் பிஸ்னஸ், கிரைஸ்ட் சென்டர் சர்ச்சு, கிரைஸ்ட் சென்டர் எல்லாத்துலேயுமே கிறிஸ்துவே மையமாக மாறிச்சாருன்னா சுழற்சி வந்து அற்புதமாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். ஸோ அவரை முக்கியப்படுத்துகிற விதத்திலே ஒரு போதனை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது கிருபையின் செய்தியாக இருக்கிறது, தேவனுடைய செய்தியாக அது இருக்கிறது. இது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். இந்த சில இதெல்லாம் எடுத்து பார்த்தா இவங்க பெருமையே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் ஐயோ உங்கள் பெருமையை கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன். அப்படியே ஒரு சாட்சி சொன்னால் கூட அதனுடைய மையம் எதுவாக இருக்கணும், கிறிஸ்துவாக இருக்கணும். ஆமென். இவர் சாட்சி சொன்னதுக்குன்னா நான் வெளிநாட்டு போயிட்டு வந்தேன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். எப்படி கிடந்த என்ன கடவுள் தூக்கி இப்படி கூட்டு போனார்னு கடவுள் தெரியணும். அதில் இந்த டிஎல் மூடி அப்படின்னு ஒரு பிரசங்கியார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎல் மூடி. அது என்ன மூடி அப்படிங்கிறாங்க. மோடி தான் எங்களுக்கு தெரியும், மூடி பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. டிஎல் மூடி அவர் பேர். நல்ல அற்புதமான ஒரு பிரசங்கியார். அவர் புத்தகங்கள்லாம் நான் ஒரு சிலது வாசித்திருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அற்புதமான அன்பு அப்படின்னு ஒரு புக்கு வாசித்திருக்கிறேன், டிஎல் மூடி எழுதின புக்ஸ். அவர் வந்து ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே மக்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட ஃபீட்பேக்ஸ். பிரசங்கியார்கள் பார்த்தீங்கன்னா நீ நினச்சிக்கூடாது ஏதோ பிரசங்கம் பண்ணார் போயிடணும், இல்லை, பிரசங்கியார்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஃபீட்பேக். புரியுதா உங்களுக்கு? சிலர்லாம் சொல்லவே மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. உங்கள் பிரசங்கம் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா பிரதர், இதை எங்கள் வாயால் வேற சொல்லணுமா
அப்படிமாங்க. இல்லை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த ஃபீட்பேக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நேரம் வெளிநாடுகள்லேருந்து ஆன்லைனில் பார்க்குறவங்கலாம் போடுவாங்க, ஃபீட்பேக்லாம் போடுவாங்க. எப்போவுமே ஃபீட்பேக் ஒருத்தர் உங்களுக்கு ஒன்று பண்ணுறாருன்னா ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு சாப்பாடு வைக்கிறாங்கன்னா அது எப்படின்னு சொல்லணும்ல. அந்த அம்மா நின்றுக்கிட்டே இருக்கு, இவர் இப்படியே சாப்பிட்டே இருப்பார், அப்படின்ட்டு டிவி மாற்றிக்கிட்டு சாப்பிட்டே இருந்தான். அது நின்றுக்கிட்டே இருக்கு, ஏதாவது சொல்லுவாரான்ட்டு. ஏன் ஒன்றுமே சொல்ல, நல்லா இல்லைன்னா தான் சொல்லுவோம்ல. பழக்கம் எப்படி ஆகி போச்சுன்னா, சரியில்லைன்னா தான் ஃபீட்பேக் சொல்லுவோம், சரியாக இருந்தால் நாங்கள் சொல்ல மாட்டோம். சொல்லலைன்னா நல்லா இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். நல்லா இல்லைன்னா ஓடி வந்து சொல்லுவோம், நல்லா பார்த்தீங்களா அப்படி. ஆனால் நல்லா இருந்தால் சொல்லவே மாட்டோம், ஃபீட்பேக். ஸோ அவர் நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, மக்கள்லாம் பேசிக்கிறாங்களாம், என்ன அருமையான பிரசங்கியார், என்ன அருமையான ஒரு தேவனுடைய ஊழியர், இப்படியே பேசிகிட்டே இருந்தாங்களாம். டீல் மூடி அன்றைக்கி ராத்திரி தூக்கமே வரலையா, ஐயா இப்படி பேசிட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு. அடுத்த நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இப்போ மக்கள்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு ஃபீட்பேக் கேட்டாங்கன்னா, என்ன அற்புதமான ரட்சகர் அப்படின்னாங்களாம். அன்னைக்கு போய் நிம்மதியாக தூங்கினாராம். அன்னைக்கு போய் பயங்கர நிம்மதியாக தூங்கினாராம். ஏன்னா பிரசங்கியார் நல்ல பிரசங்கியார்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அதுக்காக பிரசங்கியாரை திட்டிட்டு போயிடணும். அதாவது இப்படி என்ன எங்கே போட்டாலும் கேட்ட போடுறாங்களே அப்படி யோசிச்சிடாதீங்க. அப்போ இன்னைக்கு பிரசங்கியாரை நல்லா திட்டிட்டு, நீங்கள் என்ன பிரதர், கத்தர் நல்லவர் பிரதர், நீங்களாம் என்ன அவர் தான், அப்படி இல்லை. அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் எம்பசைஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு எப்படி சொல்கிறது, பெரிதும் எதை நம்ம வலியுறுத்தணும்னா, எல்லாம் ரைட்டுன்ட்டு மெயின் மேட்டர் ஒன்று இருக்குது பாருங்களேன். அப்படி சொல்லும்போது இன்னைக்கு நீங்கள் நல்லா பண்ணீங்க, ஆனால் உண்மையில கேட்டேன் பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், அது மேலோங்கி வந்துச்சுன்னா இட்ஸ் அ ரைட் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன்ஸ். ஆமென். ஒரு சாட்சி சொல்லும் போதும் ஒரு பிரசங்கத்தை பண்ணும் போதும் என்ன நீங்கள் பண்ணாலும், பைபிள் எப்படி பண்ணி புசித்தாலும் குடித்தாலும் உடுத்தினாலும் சட்டையை பற்றி பேசி சட்ட பெருமையிலே முடிச்சிடக்கூடாது, உடுத்தி வச்சார்ல அப்படிங்கிறதுல முடியணும் பாருங்களேன். அப்படி முடிஞ்சா அது கரெக்டு, இல்லைன்னா சட்ட பெருமையில் போயிடுச்சுங்க. வீடு கட்டுறது எல்லாம் பேசலாம், ஆனால் பாருங்க யோசித்து கூட பார்க்கல, கட்ட வச்சார என் தேவன் அப்படின்னீங்கன்னா அப்போ கரெக்டாக போயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆனால் நிறைய நேரத்தில் பாருங்க, மக்களுடைய கான்வர்சேஷனில் அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு ஆண்டவர் எங்கே, அவர் ஏதாவது ஒரு ஓரத்தில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அவர் தான் சென்டராக இருக்கணும். நீங்கள் சொல்லி முடித்த உடனே உங்கள் வீடையோ வேற ஏதோ ஞாபகம் வரக்கூடாது, என்ன மாதிரி ஒரு தேவன் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அதுதான் ஒரு சாட்சியை கூட கரெக்டாக சொல்கிறதுனுடைய அர்த்தமாக இருக்குது. எதையும் பற்றி பேசுங்க, அந்த பேச்சினுடைய விளைவு எங்கே போய் நிற்கணும்னா, உண்மையிலே தேவன் எவ்வளோ நல்லவர்ல, கர்த்தர் எவ்வளோ. அப்போ அதனால தான் நாங்கள் வேற எதையும் குறித்து மேன்மை பாராட்டுறதில்லை, நாங்கள் எங்கள் தேவனாக கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம், வேற எதையும் குறித்து மேன்மை பாராட்டுறது இல்லை அப்படிங்கிறான் தாவீது. நான் கல்லை சுற்றி விட்டாம பாருங்க, கோழியாத்தெல்லாம் எம்மாத்திரம் அப்படி பேசல பாருங்க. அவன் 5 கல்லை எடுத்துட்டு போனேன், ஒரு கல்லே முடிச்சிட்டாங்க ஜோலிய, அப்படி பேசவே இல்லை. அவன் அப்படி பேசி எங்கேயுமே பார்க்க முடியாது. அவன் சொல்றான், சிலர் ரதத்தை, சிலர் குதிரைய, சிலர் வில்லு அம்பு, இதெல்லாம் மேன்மை பாராட்டுறாங்க. ஏன்னா மேன்மை பாராட்ட ஒன்று தான் இருக்கு, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டேன். ஆமென். ஸோ அதை நான் க்ளோரிஃபை பண்ண விரும்புகிறேன். அப்போ அந்த கிருபையை குறித்த புரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையினுடைய பேச்சு, உங்கள் சிந்தனை, உங்களுடைய மையம், உங்களுடைய சென்ட்ராலிட்டி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிதும் எதை வலியுறுத்திக்கிட்டு இருப்பீங்கன்னா தேவன். செல்ஃப் இருக்காது, சேவியர் இருப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செல்ஃப் டு சேவியர். அதான் கிரேஸ். கிருபை ஜேர்னி, இந்த கிருபையின் பயணமே எப்படி இருக்குதுன்னா, சுயத்திலிருந்து நீங்கள் இரட்சகரை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஆமென். நாட் ஐ பட் கிரைஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, நாட் ஐ பட் கிரைஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அதான் கிரேஸ். கிரேஸ் தாட். கிருபை உங்களை நிரப்பி இருக்கிறது. கிருபை உங்களுக்கு ஒரு வெளிச்சமா வந்துடுச்சுன்னா உங்க சிந்தனை எப்படி இருக்கும்? இனி நான் அல்ல, யாரு? கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, அவரே. அவர் பெருமையா தான் பேசிட்டு இருப்பீங்க.
அவருடைய நினைவுகளால் நீங்கள் உங்கள் வாழ்வு என்ன பண்ண ஆரம்பிக்கும்? நிரம்ப ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பாருங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு நேரம் எப்படி இருந்தோம், ஆனால் என்ன மாதிரி நீங்கள் என்ன சாப்பிட வச்சிருக்கிறாரு அப்படி பேசிகிட்டு இருப்பீங்க. அங்கே சாப்பாட்டுலேயும் என்ன தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்? அவர் பெருமை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சில பாருங்கள், மீனை பாருங்கள், அது இந்த வஞ்சர மீன் பார்த்தீங்கன்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா மீன், வாட் யூ மீன், ஃபுல்லாக மீன் கதையே போயிட்டு இருக்கோம். பேசலாம் பாருங்க, இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட வச்சிருக்கார அப்படி முடிச்சிடணும் பாருங்க, அதான் கரெக்ட். கடைசியில் பார்த்தா தின்னுட்டு தான் வந்திருப்பாங்க, தவிர ஒன்றும் இருக்காது அங்கே. அனுப்பக்கூடாது புசி. அதனால தான் அங்கேயே ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், எப்போ அந்த வசனம் போடுப்பா, புசித்தாலும் குடித்தாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக எப்படி போட்டிருப்பாருங்க, புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சால் எல்லாவற்றையும் தேவனுக்கு மகிமைக்கென்று செய்யுங்கள். இதுதான் கிருபை வந்து இப்படி தான் உங்களை சிந்திக்க வைக்கும், இப்படி தான் கொண்டு போய் நிப்பாட்ட வைக்கும். நீங்கள் என்ன காரியங்களை பண்ணும்போதும் உங்கள் மனதில் தேவன் பெரியவராக இருப்பார். அவர் செஞ்சாருங்க, என்னை சாப்பிட வச்சாருங்க, என்னை உடுத்தி வச்சாருங்க, என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார் அப்படிங்கிற எண்ணத்துக்கு கொண்டு வரும். ஸோ செல்ஃப் டு சேவியர். எல்லாம் சொல்லுங்கள், சுயத்திலிருந்து இரட்சகரை நோக்கி. நான் அல்ல, கிறிஸ்துவே. கலாத்தியருக்கு திருப்புங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். So not I but Christ. இந்த நான் என்பதிலிருந்து விடுதலை அடைந்து இப்பொழுது கிறிஸ்து என்கிற அதற்குள்ளே நான் என்ன பண்றேன், வர்றேன். இந்த நான் என்பதிலிருந்து விடுதலைன்னா என்ன அர்த்தம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கரெக்டாக படிக்கலைன்னா வேற மாதிரி ஆகிடும் எதுவுமே. அதனால் நிறைய 10 லைன் சொல்கிறத விட ஒரு லைன் புரிகிற மாதிரி சொல்லி முடிச்சிடலாம். நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன். நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னா, பொதுவாக மதங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையை தேடி நீங்கள் படிச்சீங்கன்னா, அந்த மதங்கள் இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா, முக்தி நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த முக்தி நிலைன்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் கடவுளோடு கலந்து 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 திடீர்னு பார்த்தா இவர் காணாமலே போயிடுவார். கடைசியில் யார் மட்டும்தான் இருப்பார், கடவுள் மட்டும்தான் இருப்பார். இதுதான் முக்தி நிலை என்று மதங்களில் நாம் என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ஆனால் இதில் சொல்லும்போது அப்படி சொல்கிறதா நீங்கள் புரிஞ்சுக்க கூடாது. நித்தியத்திலையும் நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் காணாமல் போகிறதில்ல. நான் காணாமல் போன என்ன கண்டுபிடிச்சார், அதான் சுவிசேஷம். இது வந்து நீங்கள் வந்து காணாமல் போகிறது கிடையாது. ஏற்கனவே நம்ம ஐடென்டிட்டியை தொலைச்சி, ஐடி கார்டை தொலைஞ்சி காணாமல் போய் எங்கேயோ இருந்தோம், அடையாளமே தெரியாமல். நம்மளை என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சி நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. என்ன அடையாளம், நீ என் நேசகுமாரன், நீ என் நேசகுமாரத்தி. ஆமென். தட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் கடவுளுடைய குமாரன், கடவுளுடைய குமாரத்தி, அதுதான் என் அடையாளம். அப்போ ஒரு அடையாளத்தை கடவுள் நமக்கு தரார். அடையாளத்தை தொலைப்பதற்கு பெயர் முக்தி அல்ல, அடையாளத்தை இழப்பதற்கு பெயர் கிருபையின் வழி அல்ல. வேதாகமும் அப்படிப்பட்ட முக்தியின் நிலை என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. பொதுவாக அநேக மதங்களில் இருக்கிறது, நம்ம வாழ்கிற தேசத்தில் இருக்கிற நிறைய மதத்தினுடைய காரியம் என்னென்னா, இவங்க காணாமல் போயிடுவாங்க. அதாவது ஒரு பெரும் கடலில் கரைக்கப்பட்ட பெருங்காயம் படிச்சிருக்கீங்களா? ஒரு கடலில் கொண்டு ஒரு காயத்தை கரைக்கிறதா எப்படி கரைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுதோ, அது மாதிரி நீங்கள் கரைஞ்சி போயிடுவீங்க. இறுதியில் கடவுள் ஒருவரே இருப்பார். இன்னும் அதை பைபிள் சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அப்படி கிடையாது. நித்தியம்னு வரும்போது கூட உங்கள் பேர், உங்கள் அடையாளம், உங்களுக்கு என்னோட ஐடென்டிட்டி இது மாறுறதே கிடையாது. நீங்களாகவே இருக்க போகிறீங்க. ஆமென். அப்போ இந்த இடத்துல நான் அல்ல கிறிஸ்துவே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மக்கள் இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை தேவைப்படுது.
நீங்கள் இது நம்பவே மாட்டீங்க, இந்த விடுதலை எங்கேருந்து அப்படின்னு. உங்ககிட்ட இருந்தே உங்களை காப்பாத்துறாரு. இது கொஞ்சம் எத்தனை பேர் புரியும் தெரில. இது எப்படி தெரியுமா, வேற எதுல இருந்தும் கடவுள் உங்களை காப்பாத்துறதுலாம் ரெண்டாவது இருக்கட்டும், கடவுள் முதல்ல எங்கேருந்து காப்பாத்துறாரு? உங்ககிட்ட இருந்தே உங்களை என்ன பண்ணுறாரு? காப்பாத்துறாரு. உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு விடுதலையை தராரு. ஆமென். உங்ககிட்ட இருந்தே உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி விடுவித்தார், அது சூப்பர். ஆனால் கடவுள் உங்ககிட்ட இருந்தே உங்களை விடுவிக்கிறாரு, அதான் சூப்பர்லையும் சூப்பர். அது என்னங்க, என்னிலிருந்தே ஒரு விடுதலைன்னா அது என்ன? எதை பற்றி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த சுயம் என்கிற விஷயங்கள் பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு எதிராகவே மாறிவிட்டு. இது எப்படின்னா, கடவுள் மனுஷனை படைக்கும் போது சுயமாக அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே படைக்கல, அவன் ஒரு டிபெண்ட் பண்ண ஒரு நபராக வாழணும்னு தான் படைச்சார். கடவுள் ஒருத்தர் தான் எப்படி இருக்கிறாரு? சுயமாக இருக்கிறார். சுயம்பு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்படின்னா சுயம்பு மீன்ஸ் என்னன்னா, தன்னில் தானே உருவானவர். அவரை யாரும் என்ன பண்ணவே இல்லை, உருவாக்கவே இல்லை. அவரே என்ன பண்ணிட்டாரு? உருவாக்குனார். ஆனால் நம்ம யாரும் அப்படி கிடையாது. நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய பிள்ளையாக கடவுளுக்கு பிறந்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். நீங்கள் சொல்ல முடியாது ஐ ஆம் தட் ஐ ஆம், அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் ஹலோ, ஐ ஆம் தட் ஐ ஆம்னு சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நான் இருக்கிறது தேவ கிருபையால். ஆமென். I am what I am by the grace of God. அப்படி தான் சொல்ல முடியும். I am that I am அப்படி சொல்ல முடியாது. I am that I am சொல்ல முடியாது. பாருங்கள், உங்கள் வசனத்தை காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரியும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். பாருங்க என்ன சொல்லுது? I am what I am and his grace. I am what I am. நான் என்னவா இருக்கிறேனோ அது நானா இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நானாக நான் இல்லை. புரியுதுங்களா? நானாக நான். இப்போ எல்லாருமே நான்ங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த நான்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தெரியல, இந்த நான் என்பது தன்னால வரல, இது பிறப்பிக்கப்பட்டது, இது சிக்ஷிக்கப்பட்டிருக்கிறது. இது புரிஞ்சாதான் தாழ்மையே வரும். இந்த நான் அப்படிங்கிற பெருமைக்கு தான் நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? ஈகோ. பட் இட் நாட் கோ. ஈகோ. அது என்ன, அந்த ஈ மட்டும் என்ன பண்ண மாட்டுக்கு, போகவே மாட்டுக்கு. ஏன்னா நமக்கு நம்முடைய சுயத்தை குறித்த ஒரு அறிவே இல்லை. நம்ம சுயத்தை பற்றி நம்ம என்னெல்லாமோ யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஏதோ நம்ம வந்துட்டோம் இல்லை. இந்த வெளிப்பாடு வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் செல்ஃபை நீங்கள் மேன்மை பாராட்ட இருக்க மாட்டீங்க, நீங்கள் தேவனை மேன்மை பாராட்ட ஆரம்பிப்பீங்க. ஆமென். இப்போ கவனிங்க, நான் இப்போ இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். இது வழக்கமாக மக்கள் யூஸ் பண்ணுற வார்த்தை தான். இப்போ யாராவது ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஏதோ கர்த்தருடைய கிருபையில் நான் இருக்கேன். ஆனால் இது சொல்லாடலாம் மட்டும் இருக்கக்கூடாது, இது இருதயத்திலிருந்து இருக்கணும். உண்மையிலேயே நான் கடவுளுடைய கிருபையில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற வெளிச்சத்திலிருந்து அதை சொல்கிறீங்களா? இல்லைன்னா இது இந்த ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு ஒரு வழக்க சொல் மாதிரி இருக்குது இல்லையா? அது மாதிரி ஆயிடுச்சு நிறைய நேரத்தில் கிறிஸ்தவங்களுக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாம் தேவ ஃப்ளோலே வந்துடும். தேவ கிருபையினால இருக்கிற எப்படி போய்ட்டுருக்கு, எல்லாம் கர்த்தருடைய கிருபை அப்படின்னு பேச்சில் அது வர்றது முக்கியம் கிடையாது. இருதயத்திலையும் சிந்தனையிலையும் அதுதான் அந்த அதுதான் இருக்குதா? அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நிற்பதும்
நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. ஆமென். என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு, என்னுடைய இருத்தலுக்கு காரணமாக இருப்பது நான் அல்ல, அவருடைய கிருபையாகவே இருக்கிறது. ஆமென். இது விளங்க 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 இந்த மாம்சத்தை, இந்த சுயத்தை ரொம்ப பெருசாக நினைக்கிற எண்ணம் உங்களுக்கு போயிடும். இதில் இன்னொரு பரிமாணமும் இருக்குது. எல்லாம் இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது. ஒரு லேயர் மாதிரி தான். இங்கே தாண்டிங்கன்னா வேறு பக்கம் போயிடுவீங்க நீங்கள். இப்போ முதல்ல சொன்னோம் இல்லையா, காணாமல் போகிறதுக்கு பேர் அல்ல. நான் எந்த நான் அல்ல சொல்கிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் அல்லன்னு நான் வேதம் சொல்கிறது, நீங்கள் காணாமல் போகிற நான் அல்ல, அதை பற்றி சொல்லலை. முதல்ல என்ன சொல்கிறோங்கிறத விட என்ன சொல்ல வரலங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இது பார்க்குறாங்க கடவுளுடைய கிருபையினால். அதனால் நான் கரெக்டாக சொல்லணும், கடமை இருக்குது பாருங்க. முதல்ல நான் அல்லன்னு நான் சொன்னது எது கிடையாது, அந்த காணாமல் போகிற அந்த அந்த கரைஞ்சு போகிற அந்த பெருங்காயத்தை பற்றி நான் சொல்லலை. அதே மாதிரி இப்போ நான் இருக்கிறது தேவ கிருபையினால் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய இருத்தலுக்கு காரணம் தேவனாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது உங்களை நீங்கள் மட்டமாக நினைங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த சில நேரத்தில் நம்ம தாழ்மையை சொல்லித்தரோன்னு சொல்லிட்டு எதை சொல்லி கொடுத்துட்றோம், நீலாம் ஒன்றுமே கிடையாது அப்படி சொல்லி கொடுத்துட்டோம். நீலாம் ஒன்றுமே, பைபிள் அதுக்கு ஒரு 4-5 வசனத்தை பொறுக்கி புழு 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 புழுன்னு போட்டிருக்குது அப்படின்ட்டாங்க. தெல்லுப்பூச்சி, சாம்பல், நம்ம ஒன்றுமே கிடையாது. அதாவது தேவனுடைய கிருபை உங்களை ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது இல்லை. நீங்கள் இருக்கிறீங்க, ராஜாவாக தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ராஜாவா நீங்களா இல்லை, உங்களை ராஜாவா அவர் வச்சிருக்கிறாரு. தட் இஸ் கிரேஸ். நம்ம தாழ்மையை சொல்லணும்னு என்ன பண்ணிட்டோம்னா, இவனை ராஜான்னு சொன்னால் இவன் பெருமையாக நினச்சிடுவானோ, நீ ராஜா கிடையாது கூஜா. இப்போ தாழ்மையாக இருப்பியா அப்படின்னா அவன் பெருசு பெருசாக சாதனைகள்லாம் பண்ணுறான். கூஜாங்கிறீங்க, அவன் என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கான், ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கான், பெருசு பெருசாக என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் ஏன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ விளக்கம் தெரிய மாட்டேக்கு. அது பிசாசு அவர்களை பயன்படுத்துகிறான். நம்ம ஆளுங்களுக்கு பாருங்களேன், ஒன்றும் பதில் தெரிலன்னா டப்புன்னு எங்கே போயிடுறது, டப்புன்னு அவன்றது அது பி சாசு அப்படின்றாங்க. அந்த சாசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாசு பிரச்சனைன்றாங்க. அப்படி கிடையாது. முதல்ல நான் அல்லனா நீங்கள் காணாமல் போகிற நான் அல்லலை குறித்து வேதாகமோ சொல்லலை. அடுத்தது நான் அல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் ஒன்றுமில்லை அப்படிங்கிறத என்ன பண்ணல சொல்ல. யூ ஆர் நத்திங் அப்படின்னு பைபிள் சொல்லவே இல்லை. அப்படி ஒரு போதனையை வேதாகமம் கொடுக்கவே இல்லை. நீங்கள் ஒன்றுமே கிடையாது பிரதர் அப்படி சொல்லலை. அப்போ எப்படி சொல்லுது வேதாகமோ, நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்கன்னா அந்த ஒன்றா இருக்கிறது உங்களால் இல்லை அவரால் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ பவுல் தன்னுடைய அனுபவத்திலிருந்து இங்கே சில காரியத்தை என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எதை பற்றியதுன்னா இஸ் எ ரிசரெக்ஷன் சாப்டர். உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு பேசேஜ் பைபிளில். இப்போ 1 கொரிந்தியர் 13னா என்னது, அன்பு. இப்படி ஒவ்வொன்று 11, 12னா என்னது, வம்பா என்னங்க, வரங்கள் பற்றி. புரியுதா? எல்லாம் கரெக்டாக சொல்லணும். 12 அன்பு வரங்கள் பற்றி, 13 அன்பை பற்றி, 14 மீண்டும் வரங்கள் பற்றி. புரியுதுங்களா? 2 பக்கமும் வரத்தை வச்சு நடுவில் அன்பை வச்சுட்டார். இல்லைன்னா வரம் வேஸ்ட்டு. எவ்வளோ அழகாக போதிக்கிறாங்க பாருங்க. ஆமாம், இந்த வாரம் ராப்பாப்பா பேசணும்னா அடுத்த வாரம் என்ன பேசணும், அன்பே அப்படின்னு பேசணும். இல்லைன்னா ராப்பாப்பா வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் சில இடத்துல வெறும் ரா பாப்பா மட்டும் இருக்கு, என்ன இல்லை போங்காங்க கிட்ட போனா. பைபிள் எவ்வளோ அழகா அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க, சொர்க்கம் மாதிரி, சுரங்கம் மாதிரி அடுக்கி வச்சிருக்கிறாங்க. 15ங்கிறது மரணம், உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷன்ஸ், இம்மார்டாலிட்டி எல்லாமே இருக்கு இதில். இந்த அழியாமை எல்லாமே இருக்கு. அதாவது சாவு, மரணம், உயிர்த்தெழுதல், இதை பற்றிய ஒரு பகுதி தான் இந்த இது. இதில் பவுல்
இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபித்து பேசுறாரு. மரிச்சவங்களும் என்ன பண்ணுவீங்க, உயிரோடு வருவாங்கன்னு என்ன பண்றாரு, பேசுறாரு. அடுத்தால என்ன பேசுறாரு, இன்னும் அவருடைய ஜீவன்ல பெருகிட்டே இருந்தீங்கன்னா சாவை வெல்லுகிற ஒரு சந்ததி எழும்பிடும்னு பேசுறாரு. ஆமென். கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் வச்சிடணும்ல சத்தியத்தை. நீங்க வேற ஏதாவது புரிஞ்சுக்க கூடாது. அதை பற்றி தான் இந்த 15ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுறாரு. அப்போ அவர் உயிரோடு இருக்கிறாருன்னா எப்படி உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்றீங்க அப்படின்னா, 12 பேருக்கும் தரிசனமானாரு, எத்தனையோ பேருக்கு தரிசனமானாரு. கடைசியில் சொல்றாரு 8வது வசனம், எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனம் ஆனார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. பாருங்க, ஆக்சுவலி எவ்வளோ இயேசு கூட இருந்து ட்ரெயின் ஆனவங்களை விட அப்போஸ்தலனாகிய பவுல் தான் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டில் அப்படியே பாதி கிட்ட என்ன பண்ணிட்டாரு, நெருக்கி வந்துட்டார். 13 நிருபங்கள் யாரால் எழுதப்பட்டிருக்குது. எபிரேயரை சிலர் சேர்க்குறாங்க, சிலர் சேர்க்காம விடுறாங்க. நாங்கள் சேர்த்ததாக தான் நினைக்கிறோம். ஆமாம், யாருமே தெரியாதுக்கு பதிலாக பவுல் கணக்கில் எழுதிருங்க. இதில் என்னப்பா குறைஞ்சிட போகுது. ஆமாம், அதாவது அன்னோன் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக நோன் பர்சன் கணக்கில் வரட்டுமே, வரவா இருக்கட்டும்ல. அப்போ 13 நிருபங்கள் என்ன பண்ணுறாரு, எழுதியிருக்கிறாரு. அப்படி பெருசாக அவர் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர் சொல்கிறாரு, ஒரு காலத்தில் என் கதையை கேட்டீங்கன்னா இந்த கிறிஸ்துவின் சபையை நான் என்ன பண்ணேன், துன்பப்படுத்தின ஆள், இதுக்கு தீங்கு விளைவித்த ஒரு நபர். அப்படி பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினால் நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. அதாவது தகுதியின் அடிப்படையில் பார்த்தா நம்மளை என்ன பண்ணணும், ஒதுக்கி தான் வைக்கணும். ஆனால் உயர்த்தி வச்சிருக்கிறார். எப்படிங்கிறதா இப்போ பிரசங்கமே. நான் பண்ண நடவடிக்கையின் அடிப்படையில் பார்த்தா என் பேரில் பல நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவ்வளோ கேஸு, அவ்வளோ பஞ்சாயத்து, ஊருக்கு போய் நீங்கள் நினச்சிக்கிறாங்க இன்னைக்கு சில இயக்கங்கள் மக்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி இல்லை. பவுல் பயங்கரம், தீவிரம், கொலையை பண்ணுற அளவிற்கு ஒரு பெரிய தீவிரவாதி. அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு தீவிரவாதி மாதிரி என்ன பண்ணார், இருந்த ஒரு நபர் தான். இயேசுவினால் சந்திக்கப்பட்டு வாழ்க்கை என்ன பண்ணப்படுகிறது, மாற்றப்படுகிறது. யார் சபையை இடிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்கள வச்சே சபையை கட்டுறார். அதான் அவருடைய மகிமை. ஆமென். யார் மக்களை துன்புறுத்தினாங்களோ அவங்கள வச்சே ஆறுதலின் கடிதம் எழுத வைக்கிறார். கவலைப்படாதீர்கள். ஒரு நேரத்தில் என்ன அடி இந்த பவுல் அப்போஸ்தலனால. ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், மருந்து போட்டுட்டு இருக்கார். கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்களேன். எங்கேயோ போயிட்டு இருக்கிறான், அப்படியே அவன் டைரக்ஷன் என்ன பண்ணுது, மாறுது. அப்போ அப்படி ஒரு மாற்றப்பட்ட ஒரு நபர் அவர் சொல்றாரு, தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினதுனால நான் அப்போஸ்தலன் பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும், எல்லாம் சொல்லுங்க, ஆகிலும் நடவடிக்கை செயல்பாடுகள் நடந்து கொண்டது. பழைய எஃப்ஐஆர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பழைய வழக்குகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு தகுதி கிடையாது. அந்த மாதிரி தான். ஆனாலும் சொல்றாரு, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். சொல்றாரு, I am what I am by the grace of God. அவர் சொல்லல I am that I am, அப்படி சொல்லல. அப்படி யார் தான் சொல்ல முடியும், தேவன் மட்டும்தான் சொல்ல முடியும். நம்ம எல்லாரும் என்ன சொல்ல முடியும், நான் இருக்கிறது, எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். எப்படி இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிறதே அவர் கிருபை. கிருபை என் மேல இருக்கான்னு கேட்குறாங்க, இருக்கு, அதனாலதான் இருக்கீங்க. அதுவே அடையாளங்க. என் மேல கடவுள் கிருபை இருக்கா, எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீங்க இருக்கீங்களே. இருக்கிறத சொல்லுது கிருபை உங்க மேல இருக்கு அப்படின்ட்டு. ஆமா, கிருபை முடிஞ்சிருந்தா நீங்க போயிருந்திருப்போம்.
பாருங்க, எவ்வளவோ நடந்துட்டு தான் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு எத்தனையோ காரியங்கள் நடந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இருக்கிறீங்க? சிலர் அது நம்முடைய பக்தி. நான் ஃபாஸ்டிங் கொஞ்சம் கரெக்டாக இருப்பேன் பாருங்க பிரதர் அப்படிம்பாங்க. சில பேர் இருக்காங்க இப்பவும் கையை தூக்கி காட்டுற ஆட்கள்லாம் இருப்பாங்க. அதாவது நம்முடைய நம்ம பெருமையை நம்மே சொல்லக்கூடாது பார்த்தீங்களா அப்படின்னு 100 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த டெக்னிக்லாம் எப்படின்னே தெரியாது. அதாவது தாழ்மையாக இருக்கிறோன்னு பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? நம்மளாம் பாருங்க யாரை இது பண்ணிக்கிறதுக்கு இல்லை. நான்லாம் பாருங்க என்ன வேணாலும் இது பண்ணிடுவேன். நான்லாம் பாருங்க யாரை பற்றி தப்பாக நினைக்க மாட்டேன். நான்லாம் பாருங்க பாஸ். இதுக்கு பேர் தான் பெருமை. உங்கள் கதையே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இப்படி நான் இருக்கிறேன்னா அவரால் இருக்கிறேன். அப்படியே எனக்குள்ள ஒரு தன்மை வந்திருக்குன்னா, ஒரு கேரக்டர் வந்திருக்குன்னா, அது நானா வரல, கடவுளுடைய கிருபையினால அது எனக்கு வந்திருக்குது. அவர் தான் அந்த தன்மை எனக்கு தந்திருக்கிறாரு. ஆமென். அப்போ செல்ஃப் எக்ஸிஸ்டா நான் இல்லை, சுயமா நான் இல்லை, நானா இல்லை. நான் என்னுடைய இந்த நான்கிறது அவரால் தான் வந்திருக்கிறது. அப்போ சொல்றாரு, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். சாதனைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பவுல் வெளுத்து வாங்கிட்டாரு. ஆமாம், ஊருக்கு சபைகள், ஏராளமான சீசர்கள், திரளான ஜனங்கள், இயேசு கூடவே இருந்து பண்ணவங்களை விட நிறைய சாதனை என்ன பண்ணிட்டாரு, செஞ்சிட்டாரு. அப்படின்னா பாருங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல பாருங்க அவரு. ஏன்னா வெற்றி பெறும்போது தான் நீங்கள் யாருங்கிறதே வெளியில் வரும். ஹலோ, சில நேரம் தோல்வி அடையும் போது கூட கொஞ்சம் தாழ்மையாக இருக்கிற மாதிரி இருப்போம் அப்படின்ட்டு. ஆனால் வெற்றி பெறும்போது தான் உங்கள் ரியல் வெளியில் வருது. அதனால தான் ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது கொடுத்து பார்க்கணும். கையில் ஒரு பதவி கொடுத்து பார்க்கணும், கொஞ்சம் பணத்தை கொடுத்து பார்க்கணும், கொஞ்சம் நல்ல இதெல்லாம் கொடுத்து பார்த்தா தான் உள்ளே இருக்கிற ஆள் வெளியில் வரார். ஆமாம், ஒரு வீடு கட்டி ஒரு காரு வாங்கி தான் சில நேரம் அப்போ தான் வெட்டி பார்க்கும் வெளியில். ஒன்றுமே இல்லாத நேரம் சில நேரம் தெரியாது. என்ன பண்ணுறது, விருப்பம்தான், ஆனால் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது அவனு உட்காந்துருப்பாங்க. ஆனால் அது எதுவும் கிடைக்கும் போது நீங்கள் யாராக இருக்கிறீங்க, அதான் விஷயம். அப்போ வெற்றி பெற்ற பிறகு, சாதனைகள் புரிஞ்ச பிறகு அவருடைய வாயில் வருது, அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்படின்னா என்ன, நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டேன். அவங்க கம்பேர் பண்ணி கூட சொல்றாரு, அவங்க எல்லாருலையும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமென். பாருங்க, சிலர் கிருபை சோம்பேறி ஆக்கிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, கிருபை மாபெரும் மூந்து சக்தி. ஆமென். முடியாதவனையும் முடிய வச்சிரும், நடக்காதவனையும் நடக்க வச்சிரும். ஆமென். கிருபைங்கிறது சோம்பேறியாக்காது யாரையும். கிருபைங்கிறது ஒரு வல்லமை, ஒரு பலன், அது ஒரு ஆற்றல். இங்க சொல்றாரு பாருங்க, எல்லாரும் நான் அதிகமா பண்ணேன், அதிகமா என்ன பண்ண வச்சது எது? The grace of God. ஆமென். அதிகமா என்ன எது செய்ய வச்சது? இவ்வளவு சாதனை, இவ்வளவு வெற்றி, இவ்வளவு முன்னேற்றங்கள், இவ்வளவு அற்புதங்கள், இவ்வளவு அடையாளங்கள், இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸுக்கு எது காரணம்? அந்த கிருபை. இன்னும் சொன்னா என்ன அதிகமா செய்ய வச்சதுங்கிறார். கிருபை மிகப்பெரிய கிரியா ஊக்கி. எல்லாம் சொல்லுங்க, கிருபையை போல கிரியா ஊக்கி எதுவும் அல்ல. ஆமென். உங்களை செயல்பட வைக்கும், அது உங்களுக்குள்ள ஆற்றல் அது கொடுக்கும், பலத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். ஏன் தெரியுமா? இந்த நான் அப்படிங்கிற இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க எப்படி யோசிப்பீங்க? உங்களால என்ன முடியும், உங்களால என்ன முடியாது, இந்த ரவுண்ட்ல தான் இருப்பீங்க. ஆனா நீங்க கிருபையை புரிஞ்சுக்கும் போது நீங்க உங்களால என்ன முடியும்னு யோசிக்க மாட்டீங்க, உங்களால என்ன முடியாதுன்னு யோசிக்க மாட்டீங்க, தேவனால என்ன முடியும்னு யோசிப்பீங்க. இங்குதான் மிகப்பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஆமென். என்னால என்ன முடியும், என்னால என்ன முடியாது, தட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட். நான் அதுக்குள்ளேயே வாழ விரும்பலங்க.
என்னால் முடியுங்கிறதுக்குள்ளேயும் நான் வாழ விரும்பலை. உன்னால் என்ன முடியும்? இவ்வளோ தான் முடியும். உன்னால் எது முடியாது? இதெல்லாம் முடியாது. இந்த ரெண்டுமே வேண்டாங்கிறார். சிலர் சொல்லுவாங்க, உன்னால் என்ன முடியுமோ அது மட்டும் செய் அப்படிம்பாங்க. சிலர், உன்னால் முடியாததெல்லாம் நீ ஏன் கவலைப்பட்டுருக்க, இதெல்லாம் உன்னால் முடியாது இல்லையா அப்படின்ட்டு. சிலர் தங்களுக்கு முடியாததை பட்டியலிடுகிறார்கள், சிலருக்கு தங்களுக்கு முடிந்ததை பட்டியலிடுகிறார்கள். வேதாகமம் சொல்லுது இந்த ரெண்டுமே தேவையில்லை. நீ முடியுங்கிறதையும் யோசிக்காத, முடியாதுங்கிறதையும் யோசிக்காத. அந்த நானே விட்டுரு. கிருபையினால எவ்வளவு அப்படி யோசிக்க ஆரம்பி. அவருடைய பலத்தில் எவ்வளவு அப்படி யோசிக்க ஆரம்பி. அப்படி யோசித்தீங்கன்னா எல்லையே கிடையாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. இந்த நான் அல்லன்னா என்ன தெரியுமா? எல்லையற்ற செயல்களுக்கும் எல்லையற்ற நிலைக்கும் தேவன் உங்களை அழைக்கிறார். அதுதான் நான் அல்ல. நான் நீங்கன்னா வட்டம் ரொம்ப சின்னது, நான் அல்லன்னீங்கன்னா வட்டம் ரொம்ப பெருசு. புரியுதுங்களா? நான் யோசித்தீங்கன்னா எனக்கு யாரை தெரியும், நான் என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன படிக்கலை, என் சக்தி என்ன, என்னுடைய தகுதி என்ன, இந்த அளவுலேயே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரார் கிறிஸ்து. எப்பா உன்னால் என்ன முடியும் என்ன முடியாது பற்றி யோசிக்கவே யோசிக்காத. நீ என்னை பற்றி யோசி, நீ என் கிருபையை பற்றி யோசி, என் பலத்தை பற்றி யோசி. இங்கே வந்துரு. இங்கே வந்துட்டா உனக்கு எல்லையே கிடையாது. ஆமென். அன்லிமிட்டெட். ஆமென். மெகாமார்ட். என்னங்க கடை பேரா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமென். அவங்க தான் அந்த மேலே பேர் வைக்கிறாங்க. நம்ம ஆட்கள் பாருங்க, எல்லாம் நமக்கு முடியல பிரதர், முடியலன்றே உட்காந்துறாங்க. பவுல் சொல்றாரு, நான் எப்படின்னா எல்லாராலையும் அதிக பிரயாசப்பட்டேன், அது என்னால் நடக்கவே இல்லை. எதால் நடந்துச்சு? தேவனுடைய கிருபையினால். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய கிருபையினால். ஆமென். அப்போ நான் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? என் அடையாளத்தை துறப்பதற்கு பெயர் நான் அல்ல அப்படி கிடையாது. அடுத்தது நான் அல்ல அப்படின்னு சொல்லும்போது நான் நான் இருக்கிற நிலையில என்ன கடவுள் மட்டமாக நினைக்க சொல்றாருங்கிறது கிடையாது. கடவுள் இந்த நிலையில கடவுள் என்ன வச்சிருக்கிறார். ஆமென். இப்போ நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னோடனே நம்பிட்டு அழகு கிடையாதுங்க, அதுக்கு பேர் தாழ்மையா பொய்யா? இப்போ நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்களை பார்த்து ஒருத்தர் என்ன சொல்கிறார், ரொம்ப அழகாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேட்டால் பொய்யா இருந்தாலும் ஏமேன், அம்புட்டு அழகாவா இருக்கும், அம்புட்டு சத்தமாவா கேக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அப்படி சொல்கிறாருன்னா நம்ம என்ன சொல்லணும்னா, இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தாழ்மைன்னு நினச்சிக்கிறோம். இல்லைங்க, தேங்க்யூ, கடவுள் நம்மளை அப்படி அழகாக வச்சிருக்கிறாரு. அதாவது இருக்கிற நிலையை மறுக்கிறதற்கு பெயர் தாழ்மை அல்ல. நமக்கு என்னன்னா, நீ மறுத்துடணும், வர வர விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கீங்களாமே, நான் எங்கெங்க விருத்தி அடைவேன் அப்படின்ட்டிங்கன்னா அதுக்கு பேர் பொய். பிரதர் நல்ல வீடெலாம் கட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் அது இல்லைங்க அது வாடகைக்குங்க அப்படின்ட்டிங்கன்னா அது சில பேர் ஏன் அப்படி சொன்னீங்க? இல்லை, அது பெருமையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தாழ்மையாக புழுவுனேன். அப்படி கிடையாது. நீங்க இருக்கிற நிலையை நீங்க மறுக்க வேண்டியதே கிடையாது. ஆனா இருக்கிற நிலைக்கு காரணம் நான் அல்ல, அவருடைய கிருபை என்று சொல்வதற்கு பேர் தான் தாழ்மையாக இருக்கிறது. ஆமென். நீங்க செல்வந்தர்களா இருக்கலாம். எப்படி செல்வந்தராறீங்க அப்படின்னு சொல்லணும். நான் செல்வந்தர்லாம் கிடையாதுங்க, 5 பிசா இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சிலர் பார்த்துருக்கீங்க. அப்படி காட்டிக்க கூடாது. இருக்கிறத காட்டினோம்னா கண்ணு வச்சே உறிஞ்சிருவான். பயம் பாருங்களேன். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? 2 உருண்டை கூட தள்ளிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருப்பான். எவனா திறந்து பார்த்துட்டாம்னா வயிற்றால போயிடும். எவ்வளோ பயத்தில் இருக்காங்க பாருங்க. துட்டை பார்த்து யாருக்கு முன்னாடி எடுத்துடாத, எண்ணிடாத, எல்லாம் பதட்டம், பயம். ஏன்னா கண்ணை பொச்சு என்ன பண்ணிடுவாங்க, உறிஞ்சிடுவாங்க. இது எல்லாமே செல்ஃபால் ஆனாதான் அவ்வளோ பயம். ஆனால் நான் இன்னைக்கு செல்வந்தனா இருக்கேன்னா அது என்னால் ஆகலை, அவரால் ஆச்சுன்னா எனக்கு பயமே கிடையாது.
the fearless living. The grace gives the fearless living. ஒரு பயமற்ற வாழ்க்கையை கடவுளுடைய கிருபை உங்களுக்கு கொடுக்குதுங்க. ஆமென். தைரியமா இருப்பீங்க. 100 ரூபாவா அவர் தந்தது, 100 கோடியா அவர் தந்தது. ஆமென். அவரால் ஆயிடுச்சுங்க. அவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுத்துருக்காருன்னா அவர் காப்பார். தந்தவர் காக்கவும் செய்வார். ஆமென். ஆமா, என்ன நடத்துவார் தொடர்ந்து. இது நான் உண்டு பண்ணலையே. நான் உண்டு பண்ணாதான் நான் எதையாவது பண்ணி அதை காக்கணும். ஆனால் அவர் எனக்கு கொடுத்தாருன்னா நான் ரிலாக்ஸ்டாக அனுபவிக்கலாம். ஆமென். அங்கே அனுபவித்தல் தான் இருக்குமே தவிர அங்கே இன்னைக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு போராட்டம் நடத்துகிறோம் பாருங்களேன். என்றைக்குமே பாருங்கள், நம் ஏதோ ஒரு காரியத்தை வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? நாம் என்ன நினைக்கிறோன்னா அது நம்ம உண்டு பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால தான் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உண்டு பண்ணல, ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்னிலிருந்து அப்படி நினைங்க, போராட்டமே இல்லாமல் அந்த காரியத்தில் வெற்றியை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எந்த ஃபைட்டுமே இருக்காது. இளைப்பாறுதலோடு வாழ்க்கையை நீங்கள் வாழ செய்வதான் கிருபையாக இருக்கிறது. கிருபையினுடைய பெரிய ஆசீர்வாதமே ரெஸ்ட்டுங்க. உங்கள் பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் இந்த பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, இந்த பிள்ளை நல்லா வரும். ஆமென். இதோ நான் பெத்த பிள்ளைன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கர்த்தர் தந்த பிள்ளை. நீங்கள் பெற்றீர்கள், அவர் தான் தந்தோர். நீங்கள் பெற்றோர். தந்தோர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஆமாம். அதனால் பயந்துட்டே இருக்காதீங்க. அப்படி யோசித்து பாருங்க. எல்லாத்தையுமே கிருபைக்குள்ளே கொண்டது அப்படி மூடி பாருங்க, அங்கே இளைப்பாறுதல் வர ஆரம்பிச்சிடும். ஆமாம். உங்களை பற்றி யோசிங்க. ஏதோ நீங்களே முடிவு பண்ணி உலகத்தில் பிறந்துட்டீங்களா? வரணும் பாருடா வரண்டா அப்படின்னு வந்தீங்களா? நீங்கள் இன்னாருக்கு இந்த தேதியில் பிறக்கிறேனாக்கும் நான் அப்படின்னு என்ன அவதார புருஷரா நீங்கள்? அப்படிலாம் வரல. நீங்கள் ஏசு ஒருத்தர் தான் அப்படி வந்தார். இதோ புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கு வாரேன் அப்படின்ட்டு அவர் ஒருத்தர் தான் வந்தார். அவர் மட்டும்தான் அப்படி வந்தார். நாம யாரும் அப்படி வரவே இல்லை. நம்ம பிறந்தமானு தெரியறதுக்கே 15 வயசு ஆகி போச்சு. ஆமாம். இப்போ உள்ள பிள்ளைங்க மாதிரிலாம் இல்லை. நமக்கு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது என்ன 16 வயசு ஆகி போச்சு. சிலர் என்ன கல்யாணம் ஆகி 2 பிள்ளை ஆகிட்டு போல, அதுக்கப்புறம் தான் விழிப்பு நிலைக்கே வர்றாங்க. அம்புட்டையும் பச்சையா சொன்னீங்கன்னா இவங்க விழிப்படைவதற்கே 40-45 ஆயிடுது பாருங்களேன். ஓஹோ, நம்ம பிள்ளைலாம் குத்தி பெற்று இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இது யோசிக்கிறதுக்கே இவ்வளோ டைம் ஆயிடுது. இப்போ நம்ம ஒன்றும் முடிவு பண்ணி நம்ம என்ன பண்ணல, பிறக்கல. அப்போ நம்ம பிறந்ததே ஒரு தேவ செயல். இட்ஸ் a plan of God. Your birth is the plan of God. It's not accident. It's a plan of God. ஆமென். ஆமாம். கடவுள் தாங்க என்ன பிறக்க வச்சிருக்கிறார். இப்படி யோசித்தீங்கனாலே நம்பிக்கை. எல்லாவற்றையும் வாழ்க்கைக்குள்ள தேவ செயலுக்குள் கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. கிரேஸ் திங்கிங்னா என்ன? வாட் இஸ் a கிரேஸ் திங்கிங்? கிருபையின் சிந்தனை என்பது என்ன? வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் தேவ செயலோடு இணைத்து யோசிக்க பழக ஆரம்பிப்பது. அப்படி பழக ஆரம்பிச்சிங்கன்னா ரெஸ்ட்ஃபுல்லாக இருப்பீங்க. நானா பிறக்கலை, என்ன அவர் தான் பிறக்க வச்சார். இவ்வளோ தூரம் நான் படிச்சிருக்கேன், இல்லை இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், நானா வரல, என்ன அவர் தான் வர வச்சிருக்கிறாரு. எனக்கு இப்படி ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்குதுன்னா அவர் தான் எனக்கு தந்திருக்காரு. அப்போ ஒன்று அவர் தந்தார்னா துவங்கினவர் முடிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆரம்பிக்கிற தேவன் முடிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னில் நற்கிரியைகளை துவங்கினவர் அந்நாள் பரியந்தம் அதை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் எப்போவுமே கிருபையை யோசித்தீங்கன்னா அப்படி தான் யோசிப்பீங்க. தேவன் இந்த பிஸ்னஸ் தந்திருக்கிறார், இந்த பிஸ்னஸ் ஐயோ இல்லைங்க அவர் தான் தந்தார், அவர் தான் தந்திருக்காரு, நான் எதையோ இல்லை அவர் தந்துட்டாரு, ஏதோ ஒரு ஞானத்தை கொடுத்தார், ஒரு அறிவு தந்திருக்காரு, இவ்வளோ வந்துருச்சா, அப்போ அவரே இதை பெருக வைப்பார். ஆமென். என் தொழில் பெருகும், உங்கள் தொழில் பெருகும். ஆமென். கண்டிப்பாங்க பெருகுங்க, பெருகும். எல்லா காரியத்தை பற்றி அப்படி யோசித்து பாருங்க. நீங்கள் நான் என்ன செய்ய போகிறேன் அதான் பிரச்சனை. நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்வேனோ அதான் கவலையே. நான் என்ன செய்வேனோ என்பதுதான் கவலையே. ஆனா நான் அல்ல, அவரும் நான் இருக்கிறேன். நான் இருக்கிறது அவர் கிருபையால இருக்கிறேன். அவர் கிருபையை நான் யோசித்தேன்னா அந்த கவலை எனக்கு இல்லை. ஆகாயத்து பறவைகளுக்கும் இங்க இருக்கிற பூக்களுக்கும் உடுத்து விக்கிறவர், என்னை போஷிக்க என்னை உடுத்த வல்லவர் என்கிற சிந்தனை அங்க உருவாக ஆரம்பிக்கும். ஆமென்.
அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. பவுல் சொல்கிறாரு, நான் இருக்கிறது அவருடைய கிருபையினால் இருக்கிறேன். அப்போ நான் சொல்லும்போது உங்கள் அடையாளத்தை மட்டுப்படுத்தி பேசுகிற ஒரு காரியம் அல்ல. நீங்கள் ஒன்றுமே கிடையாது, யூ ஆர் நத்திங் அப்படிங்கிறதுக்கு பேர் அது அல்ல. நீங்கள் நீங்களாக இல்லை, நீங்கள் அவரால் இருக்கிறீங்க. இந்த புரிதலை நமக்குள்ளே வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன யோசிப்போம்னா, நமக்குள்ளே இருக்கிற அகங்காரம், அதான் ஈகோ, இது எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிக்கும், போக ஆரம்பிக்கும். நானா இல்லை. இப்போ ஒரு 10 ரூபா 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வந்ததுன்னு நினைப்பீங்க? நிறைய நேரத்தில் 100 ரூபா சின்ன ஒரு காரியம்லாம் கடவுளால் வந்ததா நம்ம நினைக்கிறதே கிடையாது. அதுவே கொஞ்சம் பெருசாச்சுன்னா அது கடவுளாக தான் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி இல்லை. சின்னதோ பெருசோ, நீ இந்த 100 ரூபா இது சும்மா வரலைங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் கிருபை இருந்ததுனால தான் அந்த 100 ரூபா என் கையில் வந்துச்சு. அப்படி யோசித்து பாருங்க, நாளைக்கு 100 கோடிக்கான விசுவாசம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ வாடகை கட்டுறீங்க, வாடகை வீட்டில் இருக்கலாம், வாடகை கட்டுறீங்க. இந்த வாடகையை நீங்கள் கொடுக்குறதா நீங்கள் யோசிக்காம, இந்த வாடகையே தேவன் தான் கொடுக்க வைக்கிறாருன்னு யோசித்தீங்கன்னா, நாளைக்கு சொந்த வீடு வாங்குற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சு. ஆமேன். நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் கடவுள் தான் பார்க்கணும். அப்படி இல்லை, இதுவுமே அவரால் தான் நடக்குது. அவன் என்ன சொல்கிறான், இந்த கரடியை கொன்னதும் கடவுளுடைய உதவியால தான், சிங்கத்தை கொன்னதும் கடவுளுடைய உதவியால தான். அப்போ இந்த கோலியாத்தையும் அவரால் தான் நான் முடிக்க போறேன். அவன் மட்டும் கரடி சிங்கம்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், கோலியாத்துக்கு தான் கொஞ்சம் ஹெல்ப் தேவை அப்படி யோசிக்கல அவன். புரியுதா உங்களுக்கு? ஆட்டை காப்பாற்ற கடவுளின் கிருபை எனக்கு உதவி செய்தது என்று சிந்தித்ததினால்தான் நாட்டை காப்பாற்றவும் அந்த கிருபை எனக்கு உதவி செய்யும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஆமென். அப்ப யோசித்து பாருங்க, சின்ன சின்ன காரியம். என் சகோதரருக்கு நடுவிலே அவமானப்படுத்தப்பட்ட நான், என் சொந்தங்களுக்கு நடுவிலே அவமானப்படுத்தப்பட்ட நான், இன்னைக்கு நான் வந்தாதான் விருந்துங்கிற மாதிரி கடவுள் ஆக்கினார்னா அது கடவுளுடைய கிருபையாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றிலையும் அந்த அந்த கிருபையின் சிந்தனைகளை கொண்டு வருவது. இது பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள எப்பவுமே தேங்க்ஸ் கிவிங் இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கிருபையில் வாழ்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் நன்றி சொல்லிட்டே இருப்பீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. இது உள்ளே ஓடிட்டே இருக்கும். இந்த தேங்க்யூங்கிறதே எதுக்கு அப்படின்னா, நம்ம பண்ணல கடவுள் உதவினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. ஆமென். சிலர்லாம் தேங்க்யூங்கிற வார்த்தை வந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுயம் அப்படியே எழும்பி வேலை பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் மல்லாக்க குப்புற தட்டி கிடக்கும். காரணம் என்ன நினைக்கிறீங்க? இது அப்படி எழும்பிருக்கு. தேங்க்யூ. சிறியதோ பெரியதோ உம்மாலே எனக்கு ஆயிற்று. கரடியை அடித்தது உம்மால, சிங்கத்தை அடித்தது உம்மால. ஆமேன். கோலியாத்தையும் உங்களால் தான் அடிக்க போகிறேன். ஆமேன். நான் நிறைய நேரம் யோசிப்பேன், 10 கோடிக்கு ப்ராஜெக்ட் போட்டிருக்கிறோம், 10 கோடி எப்படி வரும்? நான் ஒரு நாள் யோசித்தேன், தெருக்கோடியில் இருந்தானே இங்கேயே வந்திருக்கோம். ஆமேன். வாடகை கூட கட்ட முடியாமல், ஒரு மீட்டிங் ஹாலுக்கு வாடகை கட்ட முடியாமல் நான் வந்து இதே திருநெல்வேலியில் நின்றுருக்கிறேன். ஒரு இடத்துல வாடகை கொடுக்க முடியாமல் டெபாசிட் கழிச்சு டெபாசிட் முடிஞ்சு போச்சு. அந்த இடத்த காலி பண்ணியிருக்கிறேன், வாடகை கொடுக்க முடியாமல் இருந்திருக்கிறேன். அப்போ நான் யோசிப்பேன், அன்னைக்கு அப்படி கொடுக்க முடியாத நிலையிலிருந்து அதுக்கப்புறம் ஒரு பில்டிங்குள்ளே கடவுள் கொண்டு வந்தார். ஒரு 60-70 பேர் இருக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு 50,000 ரூபா டெபாசிட் கொடுத்து ஒரு 10,000 ரூபா வாடகை கொடுக்க கடவுள் உதவி செய்தார். இப்படி யோசித்தேன். அப்புறம் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வரும்போது பார்த்தா வாடகை மட்டுமே 33,000 ரூபா, கரண்ட் பில்லு தண்ணிலாம் சேர்த்தா 1 lakh ஒரு மாதம், 1 லட்சம் வெறும் இந்த இடத்துக்கும் கரண்ட்டுக்குமே கொடுக்குற அளவுக்கு கடவுள் உதவி செஞ்சுருக்கிறார். அப்போ நானே யோசிப்பேன்னா, அன்னைக்கு அதுதான் அந்த கிருபை வந்து அன்னைக்கு வந்து அவ்வளோ உதவி செஞ்சுன்னா, இப்போ இந்த கிருபை இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம், இப்படி அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வரைக்கும் நம்ம மீடியா பசங்களுடைய சம்பளம்லாம் சேர்த்தா ஒரு 4.5 லட்சம் ரூபா எவ்ரி மந்த் பில் பே பண்ணுறோம். ஆமென். கொரோனாவில் நீங்கள் கொஞ்சம் பேர் வரல, கொஞ்சம் பேர் தரல.
ஹலோ, அதாவது உங்களுக்கு வரல அதனால தரல. ஆனா வானம் திறந்தே இருந்துச்சுங்க. கொட்டுகிற தேவன் கொட்டி கொண்டே இருந்தார். ஆமென். ஊத்துறவது ஊத்திக்கிட்டே தான் இருந்தார். நீங்க நம்பினா நம்புங்க, இந்த கொரோனா டைம்ல என்னுடைய சேவிங் 2 மடங்கு பெருகி இருக்கு. இப்போ மாதம் ஒரு 1 lakh உதாரணத்துக்கு நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொரோனா டைம் அது 2 lakhs ஆகிருக்குது. ஆமாம், எல்லா எக்ஸ்பென்சிவ்ஸ்லாம் போக. அப்போ கிருபை உதவி செய்யுது. இப்போ இதில் நான் என்ன உங்களுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள்லையும் அந்த கிரேஸ் எனக்கு உதவி செஞ்சது அப்படிங்கிறத நினைக்க இப்போ டக்குன்னு 10 கோடியா அது முடியுங்க. 10 கோடி என்னங்க, 100 கோடி கூட அவருடைய கிருபை எனக்கு கொண்டு வரும். ஆமென். அங்கதான் வருது. நீங்க எனக்கு விசுவாசமே இல்லை நினைக்காதீங்க. நடந்து வந்த பாதையை பார்த்தாலே விசுவாசம் வந்துருங்க. நீங்க நடந்து வந்தீங்கன்னா தான் இப்ப எப்படி ஏறுவேங்கிற டவுட் வரும். அவர் தான் நடத்திருக்கிறாருன்னா ஏறவும் வைப்பார். ஆமென். கொண்டு போவார். அந்த எண்ணம் உள்ள வரும் பாருங்க. அப்படிதான், அதுதான் கிருபையின் சிந்தனைகளாக இருக்கிறது, கிருபையினுடைய நினைவுகளாக இருக்கிறது. பாருங்க, புலம்பல் புஸ்தகம் திருப்புங்க. கடைசியில் புலம்பலுக்கு கூட்டு போயிட்டாருன்னு நினைக்காதீங்க. பாருங்க, புலம்பலுக்கு கூட்டு போய் உங்களை ஆனந்த களி பார்க்குறோம் பாருங்க. ஆமென். 3வது அதிகாரம் 21வது வசனம். அதாவது நிறைய கசப்பான காரியங்கள் இருக்கிறது. அதை நினைச்சா ஆத்துமாவுக்கு கஷ்டமா இருக்குங்கிறார். 20வது வசனம் பாருங்க. என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. பாருங்க, நினைச்சு அழுறதுமாங்கல்ல, நினைச்சு முறிஞ்சு போகுது. வாழ்க்கையில் என்னெல்லாமோ நடந்திருக்கு, என்னெல்லாமோ கசப்பான காரியங்கள். அதை நினைச்சு ஆத்துமா என்ன பண்ணுதான், முறியுதான். ஏதோ ஒரு கம்பு ஒரு கட்டை முறிஞ்சு விழுற மாதிரி ஆத்துமாவை பத்தி சொல்லுது. பாருங்க, நினைச்சு முறியுது. இப்போ பாசிட்டிவான வேக்கு திருப்புறார். நினைச்சு முறிய முடியும்னா அப்ப நினைச்சு எழும்ப முடியும். புரியுதா? இப்ப அடுத்த வசனம் பாருங்க. இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். சில காரியத்தை யோசித்து சில பார்த்துருக்கீங்களா, இவங்களை ஒரு வாட்டி தான் திட்டிருப்பாங்க. இவங்க அந்த ஆடியோவை போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படிதான் திட்டினா காதல் அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஆள் ஒரு ஆள் தான் திட்டினார், நீங்க உங்களை 100 வாட்டி திட்டீங்க. சம்பவம் ஒரு வாட்டி தான் நடந்துச்சு. ஆனா அதே சம்பவத்தை திரும்ப யோசிச்சு டிப்ரெஷன் ஆயிடும். யோசித்து பாருங்க, கடவுள் இந்த மனசுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. இதை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். இப்போ இந்த மனதில் கூட வாழ்க்கையில் நடந்த கசப்புகளை நினச்சி முறிஞ்சு போகிறதுக்கு பதிலாக இன்னொரு பக்கம் இருக்கான். அது எதான், இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். பாருங்க, நம்பிக்கைக்கான வழியை இங்க பேசுறாரு. எதை மனதில் கொண்டு நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னா, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். மனசுல எதை வைக்க போறேன், நடந்த கசப்பான காரியங்களை நான் வைக்க போறது இல்லை, அதை வச்சு யோசிக்க போறது இல்லை. இன்னொன்னு வைக்க போறேன், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதா இருக்கிறது. என்ன அருமையா இருக்கு பாருங்களேன். கிருபையின் நினைவு கூறுதல், கிருபையை மனதில் வச்சு நம்பிக்கையை டெவலப் பண்றது, கிருபையை மனசுல வச்சு ஹோப்பை டெவலப் பண்றது, கிருபையை மீண்டும் மீண்டும் சிந்திச்சு என்ன பண்றது, மனதுல நம்பிக்கையை பெருக பண்றது. சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்து மௌனமாய் இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நினைத்திருப்பானாக. ஆண்டவர் என்றைக்கும் கைவிட
மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. சில காரியம் வாழ்க்கையில் நடக்குது, உடனே கடவுள் இதை பண்ணுறார் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கடவுளுடைய மனசு உங்களை சஞ்சலப்படுத்துறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, புலம்பல்ல இவ்வளோ நம்பிக்கையான்னு நினைக்கிறீங்க. என்ன அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? சிலதை நினச்சி நான் கவலைப்படுறதுக்கு பதிலாக கடவுளுடைய கிருபையை நான் என்ன பண்ண போகிறேன், நினைக்க போகிறேன். கடவுளுடைய கிருபையை நான் நினைக்க போகிறேன். ஏன்னா அவருடைய கிருபையை நான் நினைக்கும் போது ஒன்று தெரியும், நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபையை. நான் எப்படி இருக்கேன் இவ்வளோ நாள்? இவ்வளோ பிரச்சனையை தாண்டி கூட என்னால் இருக்க முடியுதுன்னா நானா இல்லை, அவர் கிருபை இருக்கிறதுனால இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதை மனசில் வைக்க போகிறேன். அது காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. பாருங்க, ஒவ்வொரு நாளும் சில சொல்றாங்க புதுசு புதுசா பிரச்சனை இருக்கு பிரதர் அப்படிங்காங்க. விடிஞ்சா போதும் புதுசு புதுசா ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ட்டு. நீங்க அதை மனசுல வைக்காதீங்க, இதை மனசுல வைங்க. காலைதோறும் அவர் கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில கொஞ்ச நேரம் அமர்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பரபரப்பாக ஓடி அந்த நாள் ஃபுல் வேஸ்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். பரபரப்பாக ஓடி என்னத்தை பார்த்தீங்க? ஒன்றத்தையும் பார்க்கல. காலையிலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவருடைய கிருபையை யோசித்து பாருங்க. வாழ்க்கையில் என்னமோ ஆயிருக்குது, ஆனால் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன்னா, நான் உயிரோடு இருக்கிறேன்னா உங்கள் கிருபை என் மேலே இருக்கு. இன்னைக்கு கூட காலையில் அது புதுசாக இருக்கு. ஆமென். அந்த புதிய கிருபை இன்னைக்கு என்னை நடத்தும். அந்த புதிய கிருபை இன்னைக்கு என்னை கொண்டு போகும். என்ன, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் தொழிலை, என் வாழ்க்கையை அது கொண்டு செல்லும். இதை மனசுல வச்சு பாருங்க, நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும். ஆமென். இதை என் மனதில் வைத்து நம்பிக்கொண்டிருப்பேன். உங்க மனசுங்க எதை வைக்கணுமோ வைக்கலாம். ஆமென். இட்ஸ் a சாய்ஸ். கசப்பான காரியங்களை வச்சுக்கிட்டே டெவலப் பண்ணிக்கிட்டே அதே ஓடிட்டு அதை நான் வைக்க விரும்பல. அவர் கிருபையை நம்ப போறேன். ஆமென். அவர் தயவை நம்ப போறேன். அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, நான் அல்ல அப்படின்னா என்ன? உங்கள் அடையாளங்களை இழப்பதல்ல. நான் அல்ல என்று சொல்லும்போது நீங்கள் உங்களை மட்டுப்படுத்தி யோசிப்பது அல்ல. நான் அல்ல என்று சொல்லும்போது நீங்கள் எல்லைக்குட்படாமல் எல்லையற்ற விதத்துக்கு உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுறது, கொண்டு வர்றது. உங்களுடைய இருத்தலுக்கு, உங்கள் வாழ்க்கையின் சகல காரியங்களுக்கு தேவனே காரணமாக இருக்கிறார் என்பது எண்ணுவது, அதுதான் அந்த காரியமாக இருக்கிறது. நான் கிடையாது, கடவுள் தான் என்னுடைய வெற்றிக்கு காரணர், என்னுடைய உயர்வுக்கு காரணர் என்று என்பது. ஒரே ஒரு வசனம் வாசித்து நம் ஜெபம் செய்வோம். 2 வசனங்கள், ஆனால் ஒரு வசனத்தை சொன்னாலே இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சிடும். யோவான் 15:5 எப்படி சொல்றாரு பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். வாழ்க்கை எப்படி ஃப்ரூட்ஃபுல்லாக மாறும்? வாழ்க்கையில் ஏன் ஃப்ரூட்டே இல்லை, ஏன் ரிசல்ட்டே இல்லைன்னா ஒரு மிக்சிங் நடக்கணுங்கிறாரு. நானாக இருந்தால் மட்டும் நடக்காது, அவராக இருந்தாலும் நடக்காது. நானும் அவரும் ஒன்றா வரும். இந்த கலவையில் தான் எல்லாமே இருக்கு. நானா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்கிறது இல்லை, அவராக இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. நான் அவரும் என்ன வரும், இணையிறோம். ஒரு இணைப்பு, ஒரு கனெக்ஷன்ஸ் நடக்குது. அதை தான் இங்கே பேசிட்டு இருக்கிறார். சொல்றார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்து இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். வாழ்க்கை ரிசல்ட் உள்ளதா இருக்கும், வாழ்க்கை கனி உள்ளதா இருக்கும், வாழ்க்கை நிச்சயமாய் பலன் உள்ளதா இருக்கும். பலனற்றதா போகவே போகாது. கண்டிப்பா பலன் அங்கே வருது. பாருங்க, நம்ம பலன் இல்லாம போறதுக்கான காரணம் என்ன? நம்மளே எதையோ பண்ணிட்டோம் நினைச்சு முயற்சி பண்ணி கவலைப்பட்டு ட்ரை பண்ணி ஒன்றும் இல்லாம ஒண்ணுமே முடியலையே, முடியலடா, இப்பதான் சாமி வருது. முடியலடா சாமி, விடுங்களேன். எதுக்கு அந்த முயற்சிக்கு? அப்படி நீங்க உருவாக்கப்படவே இல்லை. நானாக நான் இல்லை, நானா இருக்கும்படியா படைக்கப்படவில்லை. அந்த நானை தூக்கி போட்டு நான் இப்போ கிறிஸ்துவோடு என்னை இணைத்து கொள்கிறேன். அதுதான் வழி. இப்போ ஆண்டவர் சொல்லாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்போ வாழ்க்கையை ஏன் ஃபெயிலியரா போயிடுது? வாழ்க்கைய மகிழ்ச்சியற்றதா இருக்கு. வாழ்க்கைய அந்த அளவுக்கு ஒரு அர்த்தமுள்ளதாவே இல்லை, ரிசல்ட்ஃபுல்லாவே இல்லைன்னா
சுயம் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எப்போ சுயம் என்கிற ஒன்று இப்போ தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்குதோ அன்னைக்கு வாழ்க்கை அழகா மாற ஆரம்பிக்கும். ஆமென். தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொள்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆனா கர்த்தரை தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இப்போ என் படிப்பு, இது எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், எனக்கு அனுபவம், இதிலெல்லாம் அவன் வேலை பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு டைம் ஒன்றுமே ஆகலை. ஆனால் இப்போ மனசு எங்கே போகுது? கர்த்தரை தன் நம்பிக்கை. இதெல்லாம் கிடையாதுங்க. அவரே என் நம்பிக்கை, அவரே என் ஆதாரம், அவரே என் ஊற்று. இப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது வேதவசனம் சொல்லுது எரேமியா 17 அவன் வறட்சியே பார்க்க மாட்டான், உஷ்ணம் வருகிறத காண மாட்டான். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் லாக்டவுன் டைம்லையும் தப்பாமல் கனி கொடுப்பான். ஆமென். எவ்வளோ சாட்சிங்க, எவ்வளோ சாட்சி கேட்டுறோம். இந்த ஜூம் மீட்டிங்லாம் நடத்துகிறோம் பாருங்கள், சாட்டர்டேஸில் தொழில் செய்கிறவங்களுக்காக எவ்வளோ சாட்சிகள். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து பெருக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். அதான் கிருபை. காலை தோறும் புதுசாக இருக்கு. அதுக்கு யாரும் லாக்டவுன் போட முடியாது. அவருடைய கிருபைக்கு ஒரு நாள் லாக்டவுன் கிடையாது. அது பொழிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னா வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு உண்டாக வேண்டியது உண்டாகும். ஆமென். அதுதான் விஷயம் பாருங்க. அப்போ மாம்சத்தின் மீது நம்பிக்கை கொள்றதுல இருந்து ஒரு மனுஷன் எங்க போறான்? கர்த்தரை தன் நம்பிக்கையாக. ஜெபம்ங்கிறது ஒன்றும் இல்லை, நான் தேவனை சார்ந்துக்கிறேங்கிறதுனுடைய அடையாளமாக இருக்கு. காலைல எழுந்து காலைலையோ மத்தியானமோ இப்போ சில எல்லாத்தையும் ரூல் ஆக்குவாங்க பாருங்களேன். ரூல் ஆக்கலை நான். அன்னைக்கு கூட யாரை சொன்னாங்க, காலையில் எழும்புனா தான் கேட்பாராம, ஆனால் காலைல தான் எழும்பவே முடியல பிரதர் அப்படிங்காங்க. நான் சொன்னேன், நான் காலையில் தான் தூங்கவே செய்கிறேன், 3 மணி 4 மணிக்கு தான். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பரலோகத்தில் இரவு பகல்லாம் கிடையாது. இங்கே காலையிலன்னா அமெரிக்காவில் ஆப்போசிட். அப்போ என்ன பரலோகம் வேறு மாதிரி பார்த்துக்கிட்டா இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு எப்படி மனசில் தோடுதோ முக்கியப்படுத்துவது, வேறு ஒன்றுமே கிடையாது. வேல்யூ பண்ணுறது, வேல்யூ பண்ணி அவருடைய கிருபையை யோசித்து அவருடைய தயவை யோசிக்கிறது. என்னையே சார்ந்துக்கிற மனுஷனுக்கு அது தேவையில்லை. நான் கடவுளுடைய உதவி எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன், உம்முடைய கிருபையை நான் சார்ந்து கொள்ளுகிறேன், உம்முடைய தயவை சார்ந்து கொள்ளுகிறேன். உம்முடைய வார்த்தை இல்லாமல் எனக்கு வெற்றி கிடையாது. இப்படி யோசித்தா பைபிள் பிடிப்பேன் நான், வேற என்ன? ஆமாம், உம்முடைய வார்த்தை இல்லைன்னு எனக்கு கிடையாது. அதுதான் என் நம்பிக்கையாக இருந்தால் இதில் கொஞ்சம் நேரம் செலவு பண்ண ஆரம்பிப்பேன். கடவுளுடைய பலன் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு யோசித்தா கொஞ்சம் நேரம் அவரோட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இவ்வளோதான் விஷயம். அப்போ என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. பவுல் இதை அப்படியே சேர்த்து சொல்கிறாரு பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நானா எல்லாத்தையும் சாதிச்சேன்னு சொல்ல முடியாதுங்க, நான் போய் எல்லாத்தையும் முடிச்சேன்னு சொல்ல முடியாதுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ எப்படி நான் இதை செஞ்சேன்? ஒருத்தர் பலப்படுத்தினார். ஆமென். அப்போ வாட் இஸ் கிரேஸ்? கிருபைனா என்ன? இந்த இடத்துல உங்களை பலப்படுத்தும், அதுதான் கிருபை. முடியாத கூட முடிய வைக்கும், அதுதான் கிருபை. செய்வதற்கு சக்தியை அளிக்கும், அதுதான் கிருபை. வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கும், சாதனை செய்ய வைக்கும், பெருக்கத்தை பார்க்க வைக்கும். That is the grace of God. ஆமென். ஹalleluya. எழுந்து நிற்போம். Thank you Holy Spirit. Malkama sheketora baushantalabara rentenamau shekremandere rentara shekerema korabau shekarabolabo. Self to savior. சுயத்திலிருந்து அவரை நோக்கி நான் போறேன். நான் என்னால் என்ன முடியும் என்ன முடியாது, இதிலிருந்து கடவுள் என்னை விடுதலை ஆக்குறார். தேவன் உங்களை டெலிவர் பண்றார், உங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிறார், உங்களுக்கு ஒரு புது அடையாளத்தை தரார். கிரைஸ்ட், கிறிஸ்து, கிறிஸ்து என்கிற அடையாளத்தை உங்களுக்கு தரார். ஆமே, நாட் ஐ பட் கிரைஸ்ட். அப்படின்னா என்ன? இதுவரை மாம்சம் என்ன செய்தது அப்படிங்கிறது தான் அடையாளமா இருந்தது. இனிமே கிறிஸ்து என்ன செய்தார் அது உங்கள் அடையாளமா இருக்கும். ஹalleluya, ஹalleluya.
செல்ஃப் டு கிரைஸ்ட். இனிமேல் செல்ஃப் சென்டர் டாக் கிடையாது, செல்ஃப் சென்டர் திங்கிங் கிடையாது. சுயம் சார்ந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் பேச்சுகளிலிருந்து நான் வெளியே வரேன். நான் இனி தேவனை மையமாய் கொண்டு சிந்தித்து, தேவனை மையமாய் கொண்டு பேசி, தேவனை மையமாய் கொண்டு சுழலுகிற வாழ்க்கைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் என்பதுதான் கிருபைக்குள்ளாக வாழ அர்ப்பணிப்பதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், தேவன் இப்படிப்பட்ட சில காரியத்தை போதிக்கும்படியாகவும் கேட்கும்படியாகவும் செய்கிறாருன்னா அதுவே ஒரு கிருபை தான். அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு டீச்சிங்ஸை நீங்கள் கேட்குறீங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகி கொண்டிருக்கிறது. கசப்பான காரியங்களை எண்ணி மனம் முறிந்து போன நாட்கள் முடிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளில் இருந்து நம்பிக்கையான காரியங்களை மனதில் வைத்து நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாகவே இருக்கிறது, அவருடைய கிருபையாகவே இருக்கிறது. நாங்கள் நிற்கிறது உங்கள் கிருபை சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இல்லையே, நாங்களா இருக்கிறது உங்களால தானே சுவாமி. இந்த எண்ணம் எங்களுக்குள்ளே தாழ்மையை, இந்த எண்ணம் எங்களுக்குள்ளே நன்றியை, இந்த எண்ணம் தேவனை சார்ந்து கொள்ளும் சிந்தனையை எங்களுக்குள்ளே பெருக்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை பலவீனர்களாய் உணரச் செய்கிறது அல்ல கிருபை, எங்களை பலப்படுத்துகிற ஒரு தேவன் எங்களுக்கு உண்டு. எங்கள் சுயபலம் எல்லைக்குட்பட்டது, ஆனால் தேவ பலன் எல்லைக்கு அப்பாற்பட்டது. அதில் வாழ எங்களை அழைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். புதிய அடையாளங்களை எங்களுக்கு கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இனி எங்களால் என்ன முடியும் என்பது அல்ல, கிறிஸ்து என்ன முடித்தாரோ, கிறிஸ்து எதை முடிக்க முடியுமோ அதை எங்களுக்கு முடிக்கிற ஜீவனை, அடையாளங்களை எங்களுக்குள்ளே நீர் போட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திர சுவாமி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த கிருபையின் எண்ணங்களிலும் நம்பிக்கைகளிலேயும் இதை பார்க்கிற கேட்கிற பிள்ளைகள் வேறொன்றற்றும் வளரட்டும். இது ஒரு போதனையாய் அல்லாமல் கர்த்தாவே அவங்களுடைய நம்பிக்கைகளும் இருதயத்தின் ஆழங்களிலும் கர்த்தாவே இது வேறு கொண்டு இது கிரியை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் தொடர்ந்து இதை நினைப்பூட்டும், தொடர்ந்து இதை அவர்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வாரும். தங்கள் வாழ்க்கையின் மையமாய் கிறிஸ்துவை கொண்டு அவர் பலத்தை, அவரை சார்ந்து வாழும் ஒரு உன்னத வாழ்க்கையை வாழ உதவி செய்யும் தாப்பனே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே எங்களை நடத்துகிறீர், எங்களுக்கு உதவி செய்கிறீர். நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இன்னைக்கு சாயந்தரம்? ஆமென். கேட்க கேட்க மகிழ்ச்சி, ஆமென். கர்த்தர் கண்டு நாம் கொடுக்க இருக்கிறோம். உன் கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். கிருபை கொடுக்கிறது, ஆகையால் கிருபையை பெறுகிறவர்கள் கொடுக்கிறார்கள். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. கிருபை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு டைமில் நான் அந்த கிருபைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். தட் இஸ் கிவிங். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. எனக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை கொடுக்கறதுக்கு பற்றி எனக்கு ஒரு கன்விக்ஷனே வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். டோன்ட் worry, கவலையப்படாதீங்க. கடவுளுடைய கிருபையை நீங்கள் கேட்க கேட்க அந்த கிருபை உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு போதிக்கும். ஆமென். கடவுள் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்குற கடவுள் கிடையாது, கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறவருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமென். அதனால் ஒன்றும் worry பண்ணாதீங்க. காட் லவ்ஸ் யூ. அந்த வெளிப்பாடு வரும் வரை காத்திருங்கள். தசம பாகம்லாம் கொடுக்கலன்னா கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கவே மாட்டாராமே அப்படிலாம் பயப்படாதீங்க. அப்படின்னா என்னன்னே உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? வெளிப்பாட்டை தருவார். ஆமென். அதுக்கான விசுவாசத்தை தருவார், புரிய வைப்பார். அப்புறம் தசம பாகங்கிறதுலாம் இல்லை, அப்படியே வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான்ங்கிற மாதிரி உங்களை மாற்றிடுவார். இந்த கொடுக்குற குணம் கூட உங்களால் உருவாக்க முடியாது, அந்த சுயத்தில் அது கிடையாது. அது ஆவியின் கனி. ஆமென். அது அப்பாவின் குணம். அவரை அறிய அறிய அந்த மிக்சிங் நடக்க நடக்க உங்களுக்குள்ள இருந்து வருகிற ஒரு கேரக்டர் தான் கிவிங்காக இருக்கு. அதனால ஏதோ காணிக்கை கொடுக்கணுமோ அதனால தான் நாங்கள் காணிக்கை எடுக்கிறது இல்லை. இது காணிக்கை எடுக்கும் நேரம் அல்ல. எடுக்கும் நேரம்னா பைய பிடிச்சிடறாங்க, ஐயோ எடுக்க போகிறாங்களா அப்படின்ட்டு. காணிக்கை கொடுக்கும் நேரம் இங்கேயே வச்சுருப்போம். உங்களுக்கு எந்த திராணியை கொடுத்துருக்காரோ, என்ன விசுவாசத்தை கொடுத்துருக்காரோ, சக்தியை கொடுத்துருக்காரோ, அதுலேருந்து என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். சந்தோஷமாக கொடுக்கலாம், மகிழ்ச்சியாக கொடுக்கலாம். அவ்வளோதான். தேவன் எனக்கு கொடுத்தார், அதனால் நான் கொடுக்குறேன். ஒரு டைமில் நான் இந்த விதைச்சா கொடுத்தா நமக்கு வரும் இப்படி நினச்சே நான் கொடுத்துருக்கேன், அது உண்மைதான். ஆனால் இன்னொரு டைம் அது என் மைண்ட்லே இல்லை, கொடுக்குறதே சந்தோஷமாக இருக்குது. ஆமென். முதல்ல எப்படி கொடுத்தேன்னா, கொடுக்கும்போது தான் நமக்கு வாழ முடியும். அப்படி ஒரு விசுவாசம் இருக்குதே அப்படின்ட்டு முதல்ல கிவிங் லிவிங்காக இருந்தது. இப்போ லிவிங்கே கிவிங்காக இருக்குது.
ஆமென். அப்படி ஆயிரும் பாருங்க. முதல்ல எப்படி கொடுப்பீங்கன்னா கிவிங் ஃபார் லிவிங், அப்புறம் என்ன ஆயிடும் லிவிங் ஃபார் கிவிங், அப்படி மாத்திடுவார். என்னமோ தெரியல, கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு உங்க பணநிலையும் செல்லும், உங்க மனநிலையும் செல்லும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ பாடல் பாடும் பொழுது கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைன் மூலமாக கூகுள் பே எந்தெந்த விதத்தில் கொடுக்கணுமோ கொடுக்கலாம். ஸ்வைப் பண்ண விரும்புனீங்கன்னா அங்கே ஸ்வைப்பிங் மெஷின்ஸ் இருக்கும், அது மூலமாக உங்கள் கார்டு மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், விதைக்கலாம். ஆமென். கோயம்புத்தூரில் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். நீங்க அபிஷேகத்தோடு வார்த்தையோட இறங்கி நிற்கும் போது எல்லா தடைகள் நீங்க உடையுது. நீங்க எழும்ப கூடாதபடிக்கு, நீங்கள் பிரகாசிக்காதபடிக்கு என்னென்ன காரியங்கள், என்னென்ன விஷயங்கள் உங்க மேல போடப்பட்டதோ எல்லா நுகங்களும், நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனி நீ அடிமை ஆவதில்லை. எனக்கே ஊழியத்தை செய்வார், எனக்கே ஊழியத்தை செய்வார். தேசங்களை தொடும்படியாய், மக்கள் வாழ்வை மாற்றும்படியாய் கர்த்தர் தம் கிருபைகளை திறந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இந்த மண்டலம் திறக்கப்படுகிறது. வானத்தின் ஆசீர்வாதங்களும் பூமியின் ஆசீர்வாதங்களும் தேவனுடைய மக்களை, தேவனுடைய சபையை, தேவனுடைய பிள்ளைகளை நிரப்பும் ஒரு காலமாக இருக்கு. நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 23, 2025 சனிக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. நடைபெறும் இடம் YMCA ஹால், வெரைட்டி ஹால் ரோட், ஹெட் போஸ்ட் ஆபீஸ் ரோட், கோயம்புத்தூர் 641001. உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 81 24 80 88 00.